இரண்டாம் அமர்வு கவிஞர் நரன் குறித்த படைப்புலகம் குறித்து பேசுவதற்காக இளங்கோ கிருஷ்ணன் அவர்களையும், அதை நெறிப்படுத்துவதற்கு பேராசிரியர் பாலாஜி அவர்களையும், கவிஞர் நரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். விருதுநகர் இந்திய நாடார் செந்தில்குமார் கல்லூரி தமிழ்துறை மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான கருத்தரங்கம் எம் கல்லூரி நவீன கவி உலகு என்னும் தலைப்பில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாம் அமர்வில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். தம்பி நரன் அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கும் அவருக்குமான தொடர்பு என்னன்னா, பள்ளியிலேயே என்னிடம் மாணவராக இருந்தவர். கல்லூரியில் இவர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் எப்பொழுதுமே தமிழ் துறையில் தான் இருப்பாங்க. தமிழ்துறை ஒரு தேன்கூடு மாதிரின்னு வைங்களேன். நிச்சயமாக தான். மேக்ஸிலிருந்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இங்கிலீஷில் இருந்து இந்த ரஃபீக் ராஜா, விஷ்ணுகுமார், இன்னும் ஒரு கவிஞர் மிஸ்ஸிங், சுவாலஜி படித்த புவனேஸ்வரன் மதியம் வராராம். ஃபிசிக்ஸில், மேக்ஸில், ஹிஸ்ட்ரியில், இங்கிலீஷில் தர்மராஜன் ஒருத்தர் இருப்பார். வளர்த்திய கல்லூரியிலே உயர்ந்த மனிதன் அவன் தான். என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாப்புல, எந்த தொழிலுக்கு போனாலும் போனே தவிர இந்த வாத்தியார் தொழிலுக்கு மட்டும் போகவே மாட்டேன் சார் அப்படின்னு. மறந்துட்டேன் அவனை எல்லாம். 4-5 வருஷம் முடிஞ்சிருச்சு. என் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் போட்டார். சார் உங்கள்கிட்ட சவால் விட்டேன், ஆனால் வேலைக்கு வாத்தியார தொழிலாக தான் போயிருக்கேன் அப்படின்னு. எனக்கு கல்யாணமே வேண்டான்னா உடனே கல்யாணம் நடக்கும். எனக்கு தேள் கொட்டினதே இல்லைன்னா அன்றைக்கி நைட்டே தேள் கொட்டும். அந்த மாதிரி தமிழ்துறை ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டாஃபு, மேக்ஸ் ஸ்டாஃபு, ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப்லாம் எங்கள் ஸ்டாஃப் கூட சண்டை போடுவாங்க. என்னையா உங்கள்கிட்டே இருக்கானே, எங்கள் பையங்களை எங்களெல்லாம் அனுப்ப மாட்டீங்களா? சாப்பிட்றது முதற்கொண்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சாப்பிடுவாங்க. தம்பி ராஜேஷ் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ் வரைக்கும் என்னுடைய மாணவராக இருந்து இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு திரைத்துறையில், ஊடகத்தில், பெரிய நூல் எழுதுறதில், கவிதை எழுதுறதில், நாடகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதில் மிகப்பெரிய ஆள். உங்களுக்கெல்லாம் தெரியாது, மரத்தினுடைய வேர்கள் எப்பொழுதுமே தெரியாது. அதுதான் பயங்கரமாக உழைக்கக்கூடியது. மேலே பூக்களும் காய்களும் கனிகளும் பூத்து குலுங்கினவென்றால் கீழே வேறு ஓடுறது பார்த்ததில்லை நம்ம. அது உழைப்பு தான் அதிகம். அது மாதிரி அவங்களெல்லாம் நேரில் பார்க்குறோம். பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் நாங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சோம். ஆனால் இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சி அமைங்கிறது நினச்சாலே கொஞ்சம் புல்லரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த அமர்வுக்கு தலைவராக இருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நவீன கவிஞர். நவீனத்தை பற்றி எங்கே ஆரம்பித்ததுன்னு கேட்டால் இயற்பியல் துறை பேராசிரியர் சண்முவேல் அவர் சொன்ன மாதிரி தெரியாது, எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு பேச்சுக்கு நாங்கள் பாடத்திட்டத்துக்காக என்ன சொன்னோன்னா பாரதியார்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால் கவிஞருங்கிறனால எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா மாணவரும் இது ஊரில் திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்கள்லாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அது மாதிரி என் வீட்டு திருவண்ண மாதிரி என்னுடைய மாணவர்கள்லாம் இருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே மயிர்கூச்சரியுது. அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு தோன்றுறது, இது கவிதையா என்னன்னு தெரியல, எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். மலராய் இருக்க மனமில்லை, மலரை இணைக்கும் நாராய் இருப்பதில் உவகை கொள்கிறேன். இதுதான். இந்த மலர்களெல்லாம் இணைச்சி உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறதுல நாராக இருக்கிறோங்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அப்பேற்பட்ட இந்த அமர்வு, இதில் கவிஞர் நரன், அவருடைய இயற்பெயர் தாய் தந்தையர் வச்ச பேர் அதே கவிதை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இயற்பெயரை நான் சொல்லலை, தேடிக்கிட்டே இருங்க. அதுதான் கவிஞருக்கு சிறப்பு.
ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கார். அவர் கூட சொன்னார் பெருமையாக, எங்கே வேலை பார்க்குறேன் என்ன ஏது எதுவுமே சொல்லாதீங்க, எந்த டிவின்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. திரைத்துறையில் கதையாசிரியர். இன்னும் இவர் எந்தெந்த தளங்கள்லாம் இயங்குறாரு, இவருடைய படைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சரியலிசம், மேஜிக்கல் ரியலிசம், ஃபேண்டசி, ஜென், இந்த மாதிரி தளங்களில் அவர் நிறையா இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட விருதுகள், விகடன் விருது, சுஜாதா விருது, பாலகுமாரன் இலக்கிய விருது, இன்னும் பல விருதுகள் இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வாங்க போகிறார். ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. கவிதை நூல்கள் உப்பு நீர் முதலை, லாகிரி, 7ஆம் நூற்றாண்டின் குதிரைகள், வேட்டை நாய்கள், நாவல், சிறுகதை கேசம், சரீரம், பராரி. ஒரு வார்த்தையாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் நவீனம். செல்வசங்கரன் கவிதையெல்லாம் நான் படித்து பார்ப்பேன். எனக்கு ஒரு நாள் சொல்லிக் கொடுங்க இந்த கவிதையை அப்படின்னு. சாதாரணமாலாம் படித்ததெல்லாம் புரியாது, அவங்க தொனியில் போய் படித்தா தான் அது புரியும். இதழ ஆசிரியர், ஒரு இதழ ஆசிரியர் 361 டிகிரி, இப்படி வித்தியாசமாக அந்த இதழுக்கு பேரே 361 டிகிரி, 361 டிகிரி வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். எல்லோரும் கவிஞர்கள் தான். ஆனால் இந்த ராஜேஷ், நரன், இளங்கோ, கிருஷ்ணன், இன்னும் பல கவிஞர்கள், விஷ்ணுகுமார், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த கவிதைகள் நம்மெல்லாம் எல்லாரும் கவிஞர் தான். ஆனால் இவங்க உப்பு, புளி, காரம், இனிப்பு, உரப்பு, கசப்பு எல்லாத்தையும் சேர்த்து பக்குவமாக கொடுப்பாங்க, சுவை மிகுந்ததாக. அதனால தான் அவங்க இன்னும் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க கவிஞர்களாக. சுருக்கமாக சொல்லணும்னா, யதார்த்தமாக பேசிட்டு போகிற மாதிரி கவிதை இருக்கும், ஆனால் ஆழமாக பதிஞ்சிருக்கும். கவிஞர் வாலியுடைய ஒரு சின்ன வரி மட்டும் சொல்கிறேன். கோவலனை பற்றி சொல்லும்போது இரு மாதர்கள்ங்கிற ஒரு தலைப்பில் சொல்லுவார். கோவலனை பற்றி ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுப்பார். வரலாறு முழுக்க வந்துடும், ஒரே ஒரு பகரமை மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும் அந்த 2 வரி கடையில். அந்த 2 வரி என்ன தெரியுமா? புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான் அப்படின்பார். இதுக்கு மேலே என்ன ஒரு கவித்துவம் வேண்டியிருக்கு? புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். புகாருங்கிறது பூம்புகாரில் பிறந்தேன், பின்னாடி புகாருங்கிறது கம்ப்ளைண்டில் இறந்தேன், கல்வேங்கிறவர். நமக்கெல்லாம் தோணாதது அவங்களுக்கு வார்த்தைகள் அப்படியே விளையாடும். அந்த அளவுக்கு மிகவும் பெயர் பெற்ற அந்த நரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக அவருடைய கவிதைகளை விமர்சனம் செய்யக்கூடிய இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள். கோவை மாவட்டத்தை சார்ந்தவர், பாப்பம் நாயக்கன் பாளையத்தில் பிறந்தவர். இவர் நிறைய விருது வாங்கியிருக்காரு. தேவமகள் அறக்கட்டளை விருது, சென்னை இலக்கிய விருது, வாசகசாலை இலக்கிய விருது, சிறுகதை, நாவல், கவிதை, விமர்சனம் என பல தளங்களில் இயங்கிட்டு வராரு. இவருடைய படைப்புகள் நிறைய மொழிகளில், ஒரு 6-7 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கிலம், மலையாளம், இந்தி, பெங்காலி, கன்னடம், அத்தனை மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பு. ஆனந்த விகடனில் உதவி ஆசிரியர் இருந்திருக்காரு. தினகரன் பத்திரிகையில், குங்குமம் பத்திரிகையில் இப்போயும் இயங்கிட்டு வராரு. இவங்களெல்லாம் நீங்கள் ஒரு சேர பார்க்குறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். காலையிலேருந்தே நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் நடத்தினா நம்ம தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா துறை மாணவர்களும் வந்தாங்க, இப்போயும் உட்காந்துருக்காங்க. பல துறை பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமே. ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டு விசேஷம் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழைய மாணவர்கள்லாம் பார்க்குறதுக்கு. அந்த விதத்திலே அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இளங்கோ கிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள். இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்க பேராசிரியர் ஹரிபாண்டியராஜன்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருதுநகர் இந்து நாடார் செந்தில்குமரன் நாடார் கல்லூரியினுடைய தமிழ்துறை மற்றும் நியூ செஞ்சுரி இணைந்து நடத்துகிற 3 படைப்பாளிகளுடைய படைப்புகள் குறித்திய ஆய்வரங்கம் அல்லது படைப்புலகம் குறித்த கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், படைப்பாளிகள், மாணவர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சந்தேகத்துக்காக சில விஷயங்கள் கேட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு கவிதை படிக்கிற பழக்கம் இருக்குது? வெக்கப்படாமல் கை தூக்கலாம். கொஞ்சம் துயரமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் நேரம் தான் பேசுவேன். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், உங்களோட தோழிகளாக இருக்கலாம். அவரோட நீங்கள் நாளைக்கு கூட பேசிக்கலாம். ஆனால் எங்களோட நீங்கள் நாளைக்கு பேச முடியாது, நானும் உங்களோட நாளைக்கு பேச முடியாது. ஆனால் கொஞ்சம் நான் பேசுவதை காது கொடுத்து சிறிது நேரம் கேளுங்க. நிச்சயமாக கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் தான் பேசுவேன். ஸோ கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னு படித்து பழக்கமில்லாத பலர் நிறைந்திருக்கக்கூடிய அவையில் கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சித்திரவதை இல்லை, எனக்கும் சித்திரவதை தான். இப்படி இப்போ ஒரு பரஸ்பர வதையில் நம்ம கொஞ்சம் நேரம் ஈடுபடுறதை நினச்சி கொஞ்சம் செய்வோமே, நல்ல விஷயந்தான் இல்லையா? கொஞ்சம் முயற்சி செய்வோம். நவீன கவிதைனா என்ன, அது எங்கே தொடங்கிறது, அல்லது நவீன கவிதைக்கு எங்கே மரபு கவிதைக்கு முற்றுப்புள்ளி இருக்குது, நவீன கவிதைங்கிறது எங்கே தொடங்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி பேராசிரியர் சண்முகவேல் அவர்கள் ஒரு கேள்வியாக முன்வைத்தார். அவருக்கு பதில் சொல்லும் முகமாக அல்லது அவரோடு சேர்ந்து சில விஷயங்களை சொல்லுகிற முகமாக நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் நரனுடைய படைப்புலகத்துக்கு வர்றான்ட்டு இருக்கிறேன். நவீன கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு அடிப்படையான வித்தியாசம்தான். எதெல்லாம் மரபில்லையோ அது நவீனம். இப்போ எதெல்லாம் மரபு? இது கேள்வி. எதெல்லாம் மரபு அப்படிங்கிறதுக்கு கவிதை வெளியில் சில பாயிண்ட்டுகளை நம்ம சொல்ல முடியும். 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் மரபு அப்படின்னு. சமூக வெளியில் சில பாயிண்ட்டுகளை நம்ம சொல்ல முடியும். 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் மரபு அப்படின்னு. எது நவீனம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு எதிரில் சில விஷயங்களை சொல்ல முடியும். இந்த ரெண்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா மரபு கவிதைனா என்ன, நவீன கவிதைனா என்னங்கிறத குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நம்ம இன்றைக்கி எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம், அதனோட அபத்தங்கள் என்ன, குழப்பங்கள் என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, நமக்கு வரலாறு தோன்றிய காலம் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்கள், 2600 வருடங்கள் அல்லது 2600 வருடங்கள் தான் டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் உலகம் முழுக்கவே. கொஞ்சம் முன்னாடி போனால் மறுபடியும் ஒரு 300-400 வருடங்கள் முன்னாடி போக முடியும். அதற்கு மேலே நம்மக்கிட்ட ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எழுத்தாளான வரலாறு கிடையாது. எவ்வளவு இழுத்தாலும் 4000 வருடங்களுக்கு மேலே நம்மக்கிட்ட ஆத்தன்டிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. நாம் சொல்கிற போது 10,000 வருடங்களுக்கு முன்னாடி விவசாயத்தை கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். 50,000 வருடங்களுக்கு முன்னாடி மொழியை கண்டுபிடித்தோம்னு சொல்கிறோம். 50,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லப்படுகிற நவீன நாகரிக மனிதன் உருவானான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ எவ்வளவு நீட்டித்தாலும் நம்முடைய வரலாறை, அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறை, குரங்கனுடைய வரலாறை அல்ல, இந்த நவீன குரங்கனுடைய வரலாறை 50,000 வருடங்களுக்கு முன்னாடி நம்மால் எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளவு நீட்டித்தாலும் நம்மளால் 5,000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோன்னா டாக்குமெண்டடாக எதுவுமே பேச முடியாது. இந்த 5,000 வருடங்களுக்குள்ளே தான் நம்மக்கிட்ட எழுத்து மரபு உருவாகி வந்திருக்குது. இந்த 5,000 வருடங்களுக்குள்ளே தான் நான் பேசுகிற எல்லா மரபுகளுமே உருவாகி வந்திருக்குது. இந்த 5,000 வருடங்களுக்குள்ளே தான் இன்றைக்கி நம் சமூகம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கான அடிப்படை விஷயங்களும் உருவாகி வந்திருக்கு. இப்படி நாம் பேசுகிற போது மரபில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, மரபு யாருக்கானதாக வரலாறு உருவான காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா மன்னர்களுக்கானதாக இருந்துச்சு. மக்கள் மன்னர்களுக்கானதாக இருந்தாங்க. மதம் மன்னர்களுக்கானதாக இருந்துச்சு. கடவுள் மன்னர்களுக்கானதாக இருந்துச்சு.
மொத்த சமூகமும் மன்னர்களுக்கானதாக இருந்துச்சு. மன்னன் யாருக்கானவராக இருந்தாங்கன்னா மன்னனுக்கானவனாக இருந்தான். ஆனால் இது இப்படியே சொல்லிக்கிட்டாங்களா அப்படின்னா இப்படியே சொல்ல கிடையாது. அவங்க அதை வேறு மாதிரி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி மன்னனால் ஆளப்படுகிறதோ அதுபோல் இந்த பூமி பந்தை, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை கடவுள் ஆண்டு கொண்டிருக்கிறார். மன்னன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன். மன்னன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் என்பதைப் போலவே குடிகளாகிய நீங்கள் மன்னனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். குடிகளாகிய நீங்கள் மன்னனுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தால்தான் மன்னனால் கடவுளுக்கு கட்டுப்பட்டவனாக இயங்க முடியும். அதனால் இந்த ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டிருங்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக மதங்களை உருவாக்கினார்கள். அதற்காக தத்துவ சிந்தனைகளை, தியாலஜிஸ் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கான விஷயங்களை உருவாக்குனாங்க. இதெல்லாமே பழங்காலத்தில் நடந்த விஷயங்கள். இது எப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்துச்சு, 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்துச்சு. மத்திய காலகட்டங்களில் சில விஷயங்கள் நிகழுது, சில குளறுபடிகள் அல்லது சில மாற்றங்கள் நிகழுது. கிறிஸ்துவத்தில் மனிதமய கிறிஸ்தவம் அப்படின்னு ஒரு போக்கு கிரியேட் ஆகுது. மனிதமயம் போக்கு கிறிஸ்துவத்தினுடைய உரையாடல் எப்படி இருக்குது அப்படின்னா கடவுள் மக்களுக்கானவர், கடவுள் மக்களுக்கு சேவை செய்கிறவர் அப்படிங்கிற பற்றின சிந்தனைகளை அதிகமாக முன்வைக்க துவங்குகிறார்கள். அதை முன்வைத்தவர்களும் பாதிரியார்கள் தான். தத்துவவாதிகள், தத்துவத்தில் ஆர்வம் இருந்த பாதிரியார்கள், குறிப்பாக கிரேக்க தத்துவத்தில் ஆர்வம் இருந்த சில பாதிரியார்கள். அவர்கள் உள்ளே இப்படி சொல்ல ஆரம்பித்த உடனே கடவுள் மக்களுக்கானவர்னு சொன்ன உடனே, கடவுள் மக்களுக்கானவர்னா மதம் யாருக்கானது அப்படின்னு வருது. மதம் கடவுளுக்கானது. அப்போனா மதமும் மக்களுக்கானது. மதமும் கடவுளும் மக்களுக்கானவர்னா மன்னன் யாருக்கானவன்? மன்னனும் மக்களுக்கானவன். இந்த உரையாடலை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிவர்ஸ் பண்ண பாடலில் தான் மாடர்னிட்டி தொடங்குச்சு. எந்த தருணத்தில் சமூகத்தினுடைய அடுக்கு இப்படி திருப்பி வைக்கப்பட்டுச்சோ அந்த சமூகத்தில் மாடர்னிட்டி, அந்த தருணத்தில் மாடர்னிட்டியினுடைய தோற்றம், மாடர்னிசம் அப்படிங்கிற பீரியடு காலகட்டம் வரலாற்றில் நிகழ்ந்ததுங்கிறது 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில். அதுக்கு பிறகு, தொழில் புரட்சிக்கு பிறகு அப்படின்னு நம்ம பரண்மையாக சொன்னாலுமே கூட தத்துவ தளங்களில், உரையாடல் தளங்களில் அது 13ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிடுச்சு ஐரோப்பாவில். 13ஆம் நூற்றாண்டில் இந்த மனமாற்றம், இந்த உளவியல் மாற்றம் நிகழ்ந்த பிறகு சமூகத்தினுடைய அடிப்படை அழகாக இருப்பவர்கள் மக்கள். மக்களுக்கான அறவியல், மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான அழகியல், மக்களுக்கான கோட்பாடுகள் அவையெல்லாம் பேசப்படணும் அப்படிங்கிற சிந்தனைகள் வலுப்பெற்றுச்சு. அந்த காலத்தில் தான் மாடர்னிட்டி தொடங்குச்சு. அங்கே மாடர்னிட்டி தொடங்கின காலகட்டங்களில் தான் மாடர்ன் லிட்ரேச்சர் தொடங்குச்சு. மாடர்ன் லிட்ரேச்சரினுடைய பிறப்புங்கிறது அந்த காலகட்டம் தான். ரொம்ப நம்ம அது பின்னாடி அது மொழியில் எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுதுங்கிறத பற்றி அது ஒரு மிக விரிவான ஒரு உரையாடல். மிக அடிப்படையாக அதுக்கான முற்றுப்புள்ளி எங்கே வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த டயலாக் இப்படியே திருப்பி வச்சாங்க இல்லையா, மன்னன் மைய சமூகம் அப்படிங்கிறதுலேருந்து திருப்பி மக்கள் மைய சமூகம்னு ஒரு உரையாடல் திருப்பி வச்சாங்க இல்லையா, அது நிகழ்ந்த காலகட்டங்களில் தான். மரபு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்திய மரபு, நம்ம இவ்வளோ நேரம் ஐரோப்பிய மரபை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்திய மரபு எப்படி இருந்துச்சு? இந்திய மரபு என்னவெல்லாம் இருந்துச்சு, என்னவெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது? இந்திய மரபு எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லிச்சா? இல்லை. இவன் மேலே, இவன் கீழே, இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் இந்த வீதிக்குள்ளே வரலாம், இவன் இந்த வீதிக்குள்ளே வரக்கூடாது, இவன் பகலில் மட்டும்தான் வரலாம், இவன் ராத்திரி மட்டும்தான் வரணும், இவனை தொட்டா தீட்டு, அவனை பார்த்தா தீட்டு, அவனை நினச்சாலே தீட்டு, இவன் இதை பண்ணக்கூடாது, அவன் அதை பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட டிஸ்கிரிமினேஷன்ஸ், பிரிவினைகள் மனிதர்களுக்குள்ள. இதையெல்லாம் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், வேறு வேறு அமைப்புகள் பெயரால் அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருந்தோம். நம்மளோட மரபு கவிதைகள் இதுக்கெல்லாம் எதிராக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுச்சா? கேட்காது. கவிதைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. தமிழ் மொழியில் கவிதையில் தான் குதிரை வளர்ப்பு சொல்லப்பட்டுச்சு. தமிழ் மொழியில் கவிதையில் தான் மருத்துவம் சொல்லப்பட்டிருக்குது. கவிதையில் தான் ஜோசியம் சொல்லப்பட்டிருக்குது. கவிதையில் தான் எல்லா தத்துவங்களும் பேசப்பட்டிருக்கு. தியாலஜிஸ் கவிதையில் தான் பேசப்பட்டிருக்கு. இத்தனை பேசின மரபு கவிதை எங்காவது
சமூகத்துக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருந்த இந்த பாகுபாடுகளுக்கு எதிராக பேசியதா? தமிழில் மட்டும்தான் அது இருக்குது, வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. சமஸ்கிருதத்தில் கூட சில டெக்ஸ்ட்டில் தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற சில டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. பெரும்பாலான டெக்ஸ்ட்டில், பெரும்பாலான இந்திய மொழிகளில், பிராகிருத மொழிகளில் அதை ஒரு பண்பு கிடையாது. தமிழில் மட்டும்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற ஒரு சொல், ஒரு உரையாடல் இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு என்ன அர்த்தம்? பிறப்பால் அனைவரும் சமம். அடுத்த வரி இருக்குது, சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையால். அவரவர் செய்கிற காரியங்கள் வழியாக, செய்தொழில்னா அவரவர் செய்கிற செயல்கள் வழியாகத்தான் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்பது நிர்ணயிக்கப்படுமேதன்றி பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்பது தீர்மானிக்கப்படாது அப்படிங்கிறதை தமிழ் மட்டும்தான் அழுத்தத்திட்டமாக பதிவு பண்ணிச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறத பதிவு பண்ணது தமிழ் தான். அந்த சண்டை இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அது சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஒரு சண்டை, சமஸ்கிருத அழகியலுக்கு எதிரான, சமஸ்கிருத அறிவியலுக்கு எதிரான. அறிவியல்னால் சயின்ஸ் அல்ல, நான் எபிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவியங்கியல், அறிவியங்களுக்கு எதிரான ஒரு சண்டை. அந்த சண்டை இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி அது ஹிந்திக்கு எதிரான போராட்டமாக இருக்குது, இன்றைக்கி அது சமஸ்கிருதத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்குது. இது ஒரு இந்த நம்ம இப்படி கிடந்தோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நேர் எதிரான ஒன்று தான் மாடர்ன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விஷயங்களையெல்லாம் நாம் பேச வேண்டியதில்லை. இது லாங்குவேஜுக்குள்ளே வரப்போ, மொழிக்குள்ளே வருகிற போது மொழியினுடைய அழகியல் சார்ந்து, மொழிங்கிறது வந்து யாப்பை பயன்படுத்தி எழுதுறது, யாப்பிலக்கங்களை பயன்படுத்தி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப யாப்பிலக்கங்கள் தேவையில்லை. யாப்பிலக்கங்கள் இல்லாமல் நாம் வந்து யாப்பு இல்லாமல் தலை இல்லாமல் நம்ம கவிதை எழுதலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சுதந்திரமான ஒரு இதாக கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு கவிஞர்கள் நிறையா வரக்க ஆரம்பித்தாங்க. இது அதற்குள்ளே நிகழ்ந்த ஒன்று. அப்புறம் அழகியல் கோட்பாட்டுக்குள்ளே நிகழ்ந்ததும் ஒன்று இருக்குது. அழகியல் கோட்பாட்டுக்குள்ளே என்ன நிகழ்ந்தது அப்படின்னா வந்து இந்தந்த அழகியலெல்லாம் பேசலாம், இந்தந்த அழகியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சில எடுகோள்கள் காலகாலமாக இருந்துகிட்டு இருந்தது. அதையெல்லாம் மாடர்னிட்டி தான் வந்து உடச்சிது. பெரிய விஷயம் கவிதைங்கிறது எப்போவுமே மகத்தான விஷயங்களை பேசணும், கவிதைங்கிறது எப்பவுமே பெரிய விஷயங்களை பேசணும், மிகப்பெரிய விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இருந்து கொண்டிருந்த போது கவிதையை அப்படியெல்லாம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. கவிதைங்கிறது மிக எளிமையாக ஒரு காஃபி கப்புக்குள்ளே சக்கரை கட்டி கரைகிறத பற்றி கூட பேசலாம், தப்பே கிடையாது. வசுவையாவோட கவிதை ஒன்று சொன்னாங்க இல்லையா, எச்சில் துப்புறப்போ தாமரை முக்கு மாதிரி கீழே கிடக்கும் அப்படின்னு. ஒரு தெச துப்புறதை பற்றி கூட ஒரு கவிதையில் பேசலாம். அது பேசக்கூடாதுங்கிற ஒரு கவிதைங்கிறது என்றைக்குமே மகத்தான விஷயங்களுடைய இதாகத்தான் இருக்கணுங்கிறது இல்லை. கவிதைங்கிறது ஒரு சிறிய விஷயங்களின் கடவுளாக கூட இருக்கலாம், தவறில்லை. கவிதைங்கிறது கனமான பொருள் கொண்டதாக தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இது மாதிரியான சில சுதந்திரங்களை எல்லாம் நவீன கவிதையினுடைய பார்வை தான் நமக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு மேலதிகமான ஒரு கூடுதலான விளக்கமாக சொல்லிவிட்டு நரனுடைய படைப்புலகம் சார்ந்து வரலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். நரன் வந்து ஒரு 4 கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. உப்புநீர் முதலை, அதுக்கு முன்னாடியே ஒரு தொகுப்பு வந்திருக்கு, இங்கே கல்லூரி படிக்கிறப்பே வெளியே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அந்த தகவல். நான் முதல்ல வாசித்தது வந்து உப்புநீர் முதலை தான். அப்புறம் 7ஆம் நூற்றாண்டின் குதிரைகள், அப்புறம் லாகிரி, அப்புறம் மிளகு பருத்து யானைகள், இன்னும் ஒரு 4 கவிதை நூல்கள். அதை தவிர 2 சிறுகதை நூல்கள், அது தவிர 2 நாவல்கள். இப்படி நரனுடைய படைப்புலகம்னு பேசணும் அப்படின்னோம்னா அது வந்து ரொம்ப விஸ்தீர்ணமான ஒரு தலைப்பு. கிட்டத்தட்ட நரனுடைய படைப்புலகத்தை பற்றி சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பழைய தமிழ் பாட்டு ஒன்று நினைவுக்கு வருது. வேறு வேறு இடங்களில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு முத்து, பவளம், தங்கம் இதெல்லாம் வந்து ஒரு அணியாக சேர்ந்திருக்கிற மாதிரின்னு ஒரு புறநானூறு பாட்டு ஒன்று இருக்கும். இப்போது முத்து வந்து கடலில் பிறக்குது, பவளம் வந்து பாறைகளில் பிறக்குது, மணி வந்து மலையில் பிறக்குது, தங்கம் வந்து மண்ணில் பிறக்குது. இது எல்லாம் சேர்த்து அழகான ஒரு மானியாக தொகுத்த கண்ணில் பார்க்குற போது இதெல்லாம் ஒரு இடத்தில் பிறந்து வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுபோல் அப்படி மாதிரி ஒரு புறநானூற்று பாட்டு, சான்றோர்களை பற்றி சொல்கிற பாட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி எனக்கு நரனுடைய தொகுப்பு பார்க்குற போது எனக்கு நரன் எங்கெங்கிருந்தெல்லாம் தனக்கான ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறார், தன்னுடைய படைப்பு உலகத்துக்கான ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறார் அப்படின்னு கவனிக்கிறப்போ நம்ம நம்ப முடியாத அளவுக்கு பல இடங்கள்லேருந்து நரன் வந்து தனக்கான படைப்புக்கான ஊக்கசக்தி எடுக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. முதல்ல உப்புநீர் முதலையை பற்றி நான் சொல்கிறேன். அந்த தொகுப்பு கவிதைகளை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை பற்றியும் சொல்கிறேன். கவிதைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து உப்புநீர் முதலை.
உப்புநீர் முதலை அப்படிங்கிற தொகுப்பை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு கொஞ்சம் நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையில் அப்போ நான் முன்வைத்த விஷயம், அந்த தொகுப்பு வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் பொயட்ரிஸ், மீப்பொருண்மைகள் கவிதைகள் அப்படின்னு சொன்னேன். இங்கே பேராசிரியர் பேசுகிறப்போ சில கவிஞர்களை குறிப்பிட்டார். தேவதச்சன், பிரமிழ் மாதிரியான சில கவிஞர்களை குறிப்பிட்டார். நரனுடைய இந்த தொகுப்பில் அந்த கவிதைகளுடைய பண்பு இருக்கிறதை நாம் கவனிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அந்த தொகுப்பு முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பண்புன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டாபிசிக்ஸுங்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, பிசிக்ஸுங்கிறது வந்து நம்மளால் வந்து மெட்டீரியலாக பேச முடியும், தர்க்கமாக பேச முடியும் பிசிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. சில விஷயங்களை வந்து தர்க்கமாக பேச முடியாது, ஆனால் பிசிக்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் வந்து மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கவிதைகள், நரனுடைய கவிதைகள், இந்த தொகுப்பு குறிப்பாக உப்புநீர் முதலை தொகுப்புனுடைய பண்பாக அந்த விஷயங்கள் இருக்கிறதை வந்து நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கவிதையை நான் வாசிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன். பேரமைதி அப்படின்னு ஒரு கவிதை. பேரமைதி. நீரினடியில் 1000 மீன்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. காலை மாற்றி வைக்கும் கொக்கால் குளம் முழுக்க சலனம், வட்ட வட்டமாய் விரிந்து விரிந்து குறுகி குறுகி. நீரினடியில் அலகை நுழைத்து 1000 மீனில் ஒரு மீனை கவ்விப்பிடிக்கையில் துள்ளும் மீன் துள்ளி துள்ளி நீரின் மேல் தெளியும் அகன்ற வெளியை சலனப்படுத்துகிறது. விரிந்த சலனத்துக்கும் குறுகிய நீண்டிய பேரமைதிக்கும் இடையே ஒரு தாமரை தண்டு. இந்த தாமரை தண்டுங்கிறத அவர் இப்படி எழுதியிருக்காரு. அந்த கமிஷனோட கவிதை வடிவ இதில் எழுதியிருக்காரு. தாமரை தண்டு. புத்தனிடமும் ஒரு குளம் இருந்தது. அதற்குள் 1000 மீன்கள், 1000 தாமரைகள், 1000 கொக்குகள். நீரற்ற நீரால், தசையற்ற மீன்களால், இதழ்களற்ற கொக்குகளால் நிரம்பியிருக்கிறது அக்குளம். எப்போதும் வற்றாத குளம் அது. அதில் சலிக்காத நீர். அது அவன் பேரமைதியில் மட்டுமே சலனம் எடுக்கிறது. புத்தனின் முகத்தை பார், எவ்வளவு சலனம், எவ்வளவு பேரமைதி, இரண்டும் ஒன்றன போல். இந்த கடைசி வரி தான் வந்து இந்த கவிதையை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருது. இந்த கவிதையை கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பொதுவாக நவீன கவிதைங்கிறது வந்து வாசித்து காதால் கேட்பதற்கான கவிதைகள் கிடையாது. நவீன கவிதைகளை நாம் கண்ணால் பார்த்து வாசிக்கணும். அப்போ தான் நம்ம அதற்குள்ள கவனத்தை முழுமையாக கொடுக்க முடியும். அது மனசில் அப்போ தான் அது பதியும். ஸோ இந்த கவிதையை நான் வாசித்ததில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகிச்சிருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நான் அதனால் கொஞ்சம் பொருளை கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீரினடியில் 1000 மீன்கள். தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே நிறையா 1000 மீன்கள் நீந்திட்டு இருக்குது. ஒரு குளம், பெரிய குளம். அந்த காலை மாற்றி மாற்றி ஒரு கொக்கு அதில் வச்சு அப்படி நடந்து போயிட்டே இருக்குது. அப்படி வைக்கிறப்ப வந்து வட்ட வட்டமாக விரிஞ்சு அந்த நீரலைகள் அப்படியே வட்டமாக அப்படி விரியுது. அப்புறம் நம்ம மறுபடியும் அப்படியே குறுங்கி வந்துடுது. அப்புறம் அப்படியே வட்ட வட்டம் விரியுது. கால் வச்சு 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 போகுது. அப்படி இதில் உள்ள குத்து அழகை உள்ள சொருகி டபால்னு ஒரு மீனை தூக்கிடுது. தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர வரைக்கும் துள்ளிட்டு இருந்த மீன் அப்படியே துள்ளி துள்ளி டக்குன்னு வெளியே வந்த உடனே வானத்தை சலனப்படுத்துது அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல சலனமாகிறதுன்னா வானம். இப்போ வானம் குளமாயிடுச்சு. தண்ணிக்குள்ளே இருந்த வரைக்கும் தண்ணி தான் சலனமாக இருந்துருந்தது. தண்ணி சலனத்தில் இருந்துச்சு. தண்ணியை விட்டு இப்படி மேலே தூக்குற கணத்தில் வானம் சலனமாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து வானம் குளமாயிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற குளம் வானமாயிடுச்சு. கீழே இருக்கிற குளம் வானமாயிடுச்சு. இப்படி தூக்கி அது வச்ச கணத்துக்கு விரிந்த சலனத்துக்கு குறுகிய நீண்ட பேரமைதிக்கும் இடையே ஒரு தாமரை தண்டு. அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு அந்த நிச்சலனத்தில் வந்து ஒரு தாமரை பூக்குது அப்படிங்கிறாரு. கவிதை அங்கேருந்து அப்படியே மெல்ல சரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போகுது.
அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி மெல்ல வேற ஒரு இடத்துக்கு புத்தன் கிட்ட போகுது. புத்தனுக்குள்ளே ஒரு குளம் இருந்துச்சு, புத்தனோட மைண்டுக்குள்ளே ஒரு குளம் இருந்துச்சு. அதுக்குள்ளே 1000 மீன்கள் நீந்திட்டு இருந்தது. அவனோட எண்ணங்கள்னு சொல்லாமா, 1000 மீன்கள் நீந்திட்டு இருக்குது. அந்த மாதிரி 1000 தாமரைகள் நின்றுக்கிட்டு இருக்கு, 1000 கொக்குகளும் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த குளம் தண்ணியே இல்லாத குளம், தசையே இல்லாத மீன்கள் அதுக்குள்ளே நீந்திட்டு இருக்கு. ஏன்னா அந்த மீன்கள் எண்ணங்கள் அப்படிங்கிறப்ப தசையே இல்லாத மீன்கள், இதழ்களற்ற தாமரைகள், பறந்துவிட்ட கொக்குகளால் நிரம்பி இருக்கிறது அக்குளம், எப்போதும் வற்றாத குளம், அதில் சலிக்காத நீர். அதில் வந்து ஒரு சலனமின்மை இருந்துகிட்டே இருக்குது, சலனம் இருந்துகிட்டே இருக்குது. அது பேரமைதியில் தான் சலனிக்கிறது அப்படிங்கிறான். சலனம் சரி, பேரமைதியில் சலனிக்கிறங்கிறது என்ன? இப்போ புத்தனோட முகத்தை பார்த்தா ஒரு பெரிய சலனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நமக்கெல்லாம் புத்தனோட முகத்தை பார்த்தா ஒரு அமைதி, ஒரு நிச்சலனம், எந்த இதுவும் இல்லாத ஒரு தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனிந்த ஒரு முகம் தெரிகிறது. ஆனால் கவிஞருக்கு வந்து சலனமுற்ற ஒரு முகம் தெரிகிறது. ரொம்ப குழப்பமாக எண்ணங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, ஏதோ ஒரு சலனம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முகம் ஒன்று அதில் தெரியுது. அது வந்து ஆனால் அவ்வளோ பேரமைதியாக இருக்குது அந்த முகம். ஆனால் அந்த பேரமைதிக்குள்ளே அவர் அந்த சலனத்தை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா வந்து அந்த பேரமைதியும் சலனமும் ஒன்று தாங்கிற மாதிரி பார்க்குறாரு. இந்த பேரமைதியும் சலனமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த பேரமைதியும் சலனமும் எப்படி ஒன்று அப்படின்னா, வானமும் குளமும் எப்படி ஒன்றோ அது போல் ஒன்று. வானம் குளம் வந்து குளமாக இருக்கும் வரை வானம் வானமாக இருந்துச்சு. குளம் வானமாக மாறுற கணத்தில் வானம் குளமாக மாறுகிறது. அதுபோல் அப்படின்னு பின்னாடி இதை சொல்லாமல் சொல்லப்படுது கடைசி வரியில். எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புத்தனுடைய முகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சலனமும் பேரமைதியும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். சொல்லுங்க, மாடர்ன் பிசிக்ஸை பற்றி யாரோ பேசுகிறீங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்க இல்லையா மாடர்ன் பிசிக்ஸ் பற்றியும்? ஆமாம், மாடர்ன் பிசிக்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நம்ம இந்த மோஷனுக்கும் ஒரு பொருள் சலனமுற்று இருக்கிறதுக்கும் சலனம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு பொருள் எப்போ மோஷன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு நம்மளுடைய பூமி இருக்குல்ல, நம்ம பூமி வந்து மோஷனில் இருக்கா அல்லது ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்குது அப்படிம்பாங்க. ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்குது. அந்த பூமி வந்து திடீர்னு சூரியனை சுற்றுறதை நிறுத்திட்டு குருவை சுற்றுறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஜூபிட்டரை சுற்றுறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ தான் அது வந்து மோஷன் பொசிஷனுக்கு போகுது. அது வரைக்கும் அது ஸ்லீப்பிங் பொசிஷன் தான். ஒரு பொருள் எந்த சிக்கலும் இல்லாமல் தன் வேலையை மட்டும் தான் செய்து கொண்டே இருக்கிற போது அந்த பொருள் உறக்க நிலையில் இருக்குதுன்னு மாடர்ன் பிசிக்ஸ் சொல்லுது. இது மாடர்ன் பிசிக்ஸினோட முக்கியமான அவதானங்களில் ஒன்று. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை இதுக்குள்ளே வச்சு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு விஷயம் பிடிபடும். ஒன்று இன்னொன்றா மாறுறதனுடைய இந்த டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கவிதையில் பிடிபடும். ஸோ அதனால தான் இந்த கவிதைகள் நான் வந்து மெட்டாபிசிக்ஸ் போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த தொகுப்பு முழுக்கவே இப்படியான கவிதைகள் நிறையா இருக்குது. இந்த தொகுப்பு முழுக்கவே ஒரு முதலையை பற்றி ஒரு கவிதை ஒன்று இருக்குது. முதலையை பற்றி ஒரு கவிதை. உப்பு நீர் முதலை ஒன்று துயில்கிறது, தலையை நீருக்குள்ளும் உடலை வெண்மணலிலும் கிடத்தியபடி. தலையை நீருக்குள்ளும் உடலை வெண்மணலிலும் கிடத்தியபடி. அப்போது அதனுடல் கார்காலத்தில் தொடங்கி கோடை காலம் வரை நீண்டிருந்தது. இந்த கவிதையில் என்ன இருக்குது? கோடை காலத்தில் இருக்குது. ஆனால் உண்மையில் அதோட உண்மையில் அது எப்படி படுத்துட்டு இருக்கு? தண்ணிக்குள்ளே தலையை வச்சுருக்கு, கரையில் வாழை வச்சுருக்குது. ஆனால் கவிஞர் என்ன சொல்கிறார்? அதைய கார்காலத்திலேருந்து கோடை காலம் வரைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ கரைங்கிறது கோடை காலமா, தண்ணிங்கிறது மழை காலமா? அப்படி சமன்பாடு பண்ணுறாரா? அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைமில் நிகழ்கிறத ஸ்பேஸில் சொல்கிறாரு.
டைம் அண்ட் ஸ்பேஸை பிரிக்க முடியாது. டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்டினியம் அப்படின்னு தான் மாடர்ன் பிசிக்ஸ் சொல்லும். காலவெளி தொடர்மம் அப்படிங்கும். ரெண்டையும் பிரிக்கிறார் ஐயா. டைம் ஸ்பேஸில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பேஸுங்கிறது கடற்கரைங்கிறது ஸ்பேஸ் தானே. கடற்கரை வெளிங்கிறது ஒரு ஸ்பேஸ். கடற்கரை வெளிங்கிற ஸ்பேஸில் நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் எதில் நிகழக்கூடியதாக சொல்கிறாருன்னா டைமில் கார்காலம் கோடை காலம்னு டைமில் நிகழக்கூடிய ஒன்றா சொல்கிறாரு. இந்த தொகுப்பு முழுக்கவே இப்படி தான் இருக்குது. இந்த தொகுப்பு முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கவிதைகள் நிறைய இருக்குது. இந்த டைமில் நிகழ்கிறத ஸ்பேஸில் நிகழ்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறது, ஒரு பெருமையில் நிகழ்கிறத இன்னொரு பெருமையில் சொல்லி காமிக்கிறது, ஒரு வகையான அழகில் நிகழ்கிறத இன்னொரு வகையான அழகில் நிகழ்வதை போல சொல்லி காட்டுறது. இப்போது சவுண்டில் நிகழக்கூடிய ஒன்றை லைட்டில் நிகழக்கூடிய ஒன்றா சொல்ல முடியுமா? கற்பனையே பண்ண முடியல. ஆனால் இந்த கவிதையில் அது நிகழுது. இந்த தொகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகளில் அது நிகழுது. ஒரு அழகை இன்னொரு அழகில் சொல்வது, ஒரு மீட்டரை இன்னொரு மீட்டரில் சொல்கிறது. இப்போ எத்தனை டிகிரி காய்ச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? எத்தனை டிகிரி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா இத்தனை செல்சியஸு, இத்தனை ஃபாரன் ஹீட்டு அப்படி தான் சொல்லுவோம். 5 கிலோ காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? அவர் அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கி 5 கிலோ காய்ச்சல் அடிக்குது அவருக்கு அப்படிங்குவார். நீங்கள் 5 கிலோ காய்ச்சல்னால் என்னன்னு நம்ம தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இவர் 5 கிலோ எவ்வளோ, 1 கிலோவுக்கு அப்புறம் என்ன வேல்யூ சொல்கிறார் இவர்? இப்படியான ஒரு மீட்டருக்குள்ளே நிகழக்கூடியதை இன்னொரு மீட்டருக்குள்ளே சொல்கிறாரு. ஒரு அழகில் நிகழக்கூடிய ஒன்றை இன்னொரு அளவுக்குள்ளே சொல்கிறாரு. டைமில் நிகழ்கிறத ஸ்பேஸில் நிகழ்கிறதா சொல்கிறாரு. பாஸ்ட்டில் நிகழ்ந்ததை ப்ரெசண்ட்டில் நிகழ்ந்ததாக சொல்கிறாரு. ப்ரெசண்ட்டில் நிகழ்ந்த ஒன்றை பாஸ்ட்டில் நிகழ்ந்ததை போல் சொல்லி காமிக்கிறார். இப்படி மாறி மாறி ஒன்றை இன்னொன்று கிட்ட வச்சு 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 பேசக்கூடிய கவிதைகளாக இந்த உப்புநீர் முதலைகள் தொகுப்பு இருக்கிறத நாம் அவதானிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பொய்டிஸ் நான் ஒரு மெட்டாபிசிக்கல் போயம்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இதற்கு அடுத்த வந்த தொகுப்பு 7ஆம் நூற்றாண்டின் குதிரைகள். 7ஆம் நூற்றாண்டின் குதிரைகள் தொகுப்பில் இவர் அங்கேருந்து ரொம்ப நகர்ந்துட்டார். நான் நினச்சேன் நரன் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தொகுப்புக்கு ரிவ்யூ எழுதுகிறப்ப நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நரன் ஒரு தேவதச்சனுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு மெட்டாபிசிக்ஸ் தெரிஞ்ச ஒரு கவிஞராக வருவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நரன் அங்கேருந்து வண்டியை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அது இந்த தொகுப்பு ஆனால் பழைய இதனுடைய ஷிஃப்டிங் இந்த பண்புகள் இந்த தொகுப்புலையும் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் அது எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தில் சொல்லி காமிக்கிறது அல்லது ஒன்றை இன்னொன்றில் வச்சு அப்ளை பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிற இந்த தியரி அது அவர்கிட்ட பெருசாக கைவிட்டு போகலை. அது எப்படியெல்லாம் ஒரு தொகுப்புக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். சிறிய தோட்டா அப்படின்னு ஒரு கவிதை. கடைசி மாவில் ஒரு குட்டி தோசை குழந்தைக்கென. கடைசி மாவில் ஒரு குட்டி தோசை, மிச்சம் இருக்கிற மாவு என்ன பண்ணுவோம்? சின்ன தோசை தான் ஊற்ற முடியும். அது யாருக்கு கொடுக்க முடியும்? குழந்தைக்கு தான். தைத்து மிஞ்சிய சிறு துணியில் குட்டி கீழாடை அவளுக்கு. தைத்து மிஞ்சிய சிறு துணியில் ஒரு சின்ன குழந்தைக்கு தான் நான் தைச்சிக்க முடியும், வேறு யாருக்கும் நம்மளால் யாரும் தைச்சிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் குழந்தைக்கு. உள்நாட்டு போரின் போது அரசின் ஆயுத தொழிற்சாலைகளில், உள்நாட்டு போரின் போது அரசின் ஆயுத தொழிற்சாலைகளில் மிஞ்சிய உலோகத்தை வீணாக்காமல், ஆயுதங்களெல்லாம் தயாரித்த பிறகு கொஞ்சம் உலோகம் எஞ்சுது, அந்த உலோகத்தை வீணாக்காமல் ஒரு சிறிய தோட்டா, ஒரு சிறிய தோட்டா குழந்தையின் உடலுக்கு. இந்த கவிதை எப்படி எவ்வளோ பொலிட்டிக்கல் ஆயிடுச்சு பாருங்கள். போன தொகுப்பில் இந்த பொலிட்டிக்கல் சென்ஸே இல்லை. 1-2 கவிதைகள் ஒன்று என்பது இருக்கும், ரொம்ப இந்த சென்ஸே இருக்காது இந்த தொகுப்பில். இங்கே இந்த தொகுப்புக்குள்ளே லைட்டாக ஒரு அரசியல் வாசம் வீசுதா, அடுத்த தொகுப்பில் பயங்கர அரசியலாக போகும். இந்த இங்கே இதே பண்பு தான், ஒன்றை இன்னொன்றா மாற்றி மாற்றி சொல்லி காமிக்கக்கூடிய இந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு விளையாட்டு மாதிரி தான் பண்ணுறாரு அவர். ஆக்சுவலாக ஒரு கேம் மாதிரி அதை அப்படி பண்ணுறாரு. இதை இங்கே ஒரு
பயங்கரமான ஒரு அரசியல் கவிதை மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார். இன்றைக்கி இந்த கவிதையை நீங்கள் வந்து எங்கே நடக்கக்கூடிய ஒரு போர் நடக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளேயும் வைத்து நீங்கள் யோசிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான லௌகீகமான ஒரு இடத்துக்கு நகர்ந்து வந்துருச்சு இந்த கவிதை. பிலாசபிக்கலான ஒரு இடத்துல இருந்து பொலிட்டிக்கலான ரொம்ப கிரவுண்ட் ரியாலிட்டியான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இன்னொரு கவிதை பாருங்கள். காதை மூடிக்கொள். இம்மலையை டெண்டர் எடுத்த குவாரிக்காரன், ஜலட்டின் குச்சி, கரிமருந்து, அழுத்து விசை, காதை மூடிக்கொள். இம்மலையை டெண்டர் எடுத்த குவாரிக்காரன், மலையை டெண்டர் எடுத்த குவாரிக்காரன் ஒரு வரி. ஜலட்டின் குச்சி, கரிமருந்து, அழுத்து விசை, காதை மூடிக்கொள். பலத்த ஓசை பொடி பொடிந்து. 3ஆம் நூற்றாண்டு சமணப்படுக்கை எது? 3ஆம் நூற்றாண்டு சமணப்படுக்கை எது? புடைப்புச் சிற்பத்தின் கையில் கூம்புத்தாமரையை சுமந்து நிற்கும் ரூபசுந்தரி. கை தனியாய், மலர் தனியாய், மார்பு தனியாய். இந்த ஜலட்டின் குச்சியில் வெடி வச்சதில்லை. எல்லாம் இந்நூற்றாண்டின் ஜலட்டின் குச்சி வெடித்தது. குவாரி லாரிகளில் ஏற்றப்பட்டு அவள் பிருஷ்டமும் மார்பும் சமதளமாக்கப்பட்டு வளவளப்பாக்கப்படும். இந்நகரெங்கிலும் வீற்றிருக்கும் அரசு பூங்காக்களின் கட்பெஞ்சுகளில் ஜோடி ஜோடியாய் வந்து அமர்கின்றன புடைத்த பிருஷ்டங்கள். ஒரு பெரிய மலை, பெரிய மலை. அந்த மலையை என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா வந்து அந்த மலையில் வந்து 3ஆம் நூற்றாண்டினுடைய சமண சிற்பங்கள் இருக்குது. 3ஆம் நூற்றாண்டில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட சமண சிற்பங்கள். அவ்வளோ பிரமாதமான அந்த சிற்பங்களை ஜலட்டின் குச்சியை வச்சு வெடி வச்சு பொடி பொடியாக நொறுக்கிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை வச்சு சின்ன சின்ன கல் தூண்களாக, கற்பாலங்களாக கட்டடங்கள் கட்டுவதற்கு, சிலைகளை செதுக்கு ஏதோ ஒன்றுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய நவீன பூங்காக்களில் நாம் அமர்வதற்கான நாட்காலிகள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படி ஏற்கனவே சிற்பத்தில் பிரஷ்டமாக இருந்துட்டு இருந்த அந்த கல் மேலே போய் உண்மையான பிரஷ்டங்கள் அமர்கின்றன அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சிற்பம், ஒரு ரியாலிட்டி, இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் ஒன்று எமர்ஜ் ஆகி வருது. ஆனால் இதுவும் பொலிட்டிக்கல் தான், இந்த கவிதையும் அரசியல் தான். இப்படியாக இந்த 2வது தொகுப்பில் அரசியல் பண்பு அல்லது சமூகம் சார்ந்த, லௌகிகம் சார்ந்த பண்புகள் வந்து துலக்கமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். இதற்கு அடுத்த தொகுப்புக்கு வரப்போ ஒரு பெரிய செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போகுது இந்த கவிதைகளெல்லாம். இந்த சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஒன்றை இன்னொன்றா மாற்றி காமிக்கிறது, ஒன்றை பற்றின ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று சொல்கிறது, அல்லது 1 2 3 அப்படின்னு அடிக்கிறது, 2 விஷயங்களை பக்கத்தில் வச்சு ஒன்றோட ஒன்று இப்படி காமிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பண்பை வந்து ஒரு இன்னொரு தளத்துக்கு 3வது தொகுப்புக்கு போகுது, வேற ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு போகுது அடுத்த தொகுப்பில். 3 நிறங்களால் ஆனது நான் உனக்கு உதைக்கும் கால்பந்து. 3 நிறங்களால் ஆனது நான் உனக்கு உதைக்கும் கால்பந்து. கருப்பு வெள்ளை மற்றும் குதித்தல். கருப்பு வெள்ளை, அப்புறம் என்ன சொல்லணும், மஞ்சளாக இருக்கலாம், இல்லைன்னா நீளமாக இருக்கலாம். ஆனால் குதித்தல் அப்படிங்கிறாரு, அது ஒரு நிறம்ங்கிறாரு. குதிக்கிறது ஒரு நிறமாம்மா அந்த பந்துக்கு. 3 சுளைகளால் ஆனது என் எலுமிச்சை. புளிப்பு விதைகள் கொடுங்கசப்பு மற்றும் மஞ்சள். 3 குணங்களால் என்னை யோகித்தார்கள். 3 குணங்களால் என்னை யோகித்தார்கள். அன்பு, பேரன்பு மற்றும் பலரசத்தில் கொடும்பாம்பின் விஷம் கலத்தல். பலரசத்தில் கொடும்பாம்போட விஷத்தை கலக்கிறது. 3 பேனாக்களால் என்னை வரைந்தார்கள். கருப்பு, செங்குருதி நிறம் மற்றும் அரசின் முன்பு பணிந்து போதல்.
3 வாசனைகளால் என்னை விளக்கினார்கள். ரோகியின் சீல் நாற்றம், கண்ணீரின் உப்பு வீச்சம் மற்றும் பார்வையற்றவர்களின் யாசிப்பு பணத்தை திருடுதல். பார்வையற்றவர்களின் யாசிப்பு பணத்தை திருடுதல். 3 இயல்புகளால் நிறைந்தது என் இதயம். காளித்தராசின் எடையின்மை, கருங்கல்லின் உள்ளடக்கம் மற்றும் எளியவர்களின் இதயங்களை தானமாய் பெற்று அதிக விலைக்கு விற்பது. 3 குற்றங்களால் என்னை நிரூபித்தார்கள். அரசுக்கு ஆதரவாய் ஒட்டப்பட்ட சுவரொட்டியின் பின்னால் என் எச்சிலும் என் நாவின் தடமும் இருந்தது. அரசுக்கு எதிராய் ஒட்டப்பட்ட சுவரொட்டியின் பின்னால் என் எச்சிலும் என் நாவின் தடமும் இருந்தது மற்றும் அரசு இனாமாய் கொடுத்த பணத்தை எண்ண என் எச்சிலும் என் நாவிலும் தடம் இருந்தது. எண்ணிய என் நாவில் தடம் இருந்தது. இப்படி ஒரு கவிதை இந்த தொகுப்பில் இருக்குது. அப்புறம் இன்னொரு கவிதை, இது ரொம்ப இந்த இதுக்கு முன்னாடி வந்த கவிதை மாதிரியே ஒரு பெரிய கவிதை. இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷனான ஒரு கவிதை. தமிழில் இந்த மாதிரியான செல்ஃப் ரியலைசேஷன் போய்ட்ரிஸ் நிறையா, கிட்டத்தட்ட எல்லா மாடர்ன் போய்ட்ஸுமே எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது நரனுடைய தலைமுறை வரைக்கும் இருக்கக்கூடிய நவீன கவிஞர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று எழுதியிருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது சில தருணங்களில் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். சில தருணங்களில் நமக்கு ரொம்ப இவர் என்ன மீன் பண்ண வர்றார் அப்படிங்கிற குழப்பமாக இருக்கும். அந்த கவிதையை நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் இடது தட்டின் அடியில் புலியொட்டப்பட்ட துலாக்கோல். இடது தட்டின் அடியில் புலியொட்டப்பட்ட துலாக்கோல். இயேசுவின் இடது கன்னத்து முத்தம். தேயிலையில் கலக்கப்பட்ட மரத்தூள். கவனத்தை திசை திருப்ப சாலையில் 10 ரூபாயை வீசுபவன். கள்ளக்காதலியை விழாக்களில் தங்க என அறிமுகம் செய்பவன். நிறைய பஞ்சடைக்கப்பட்ட பெண் மேலாடை. கொத்தப்பாயும் நீர்ப்பாம்பு. நிலப்பத்திரங்களின் கள்ளக்கையெழுத்து. நான் முக்காலாய் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் பால் பீச்சுபவன். வைக்கோல் திணிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை காட்டி பசுவின் மடி திருடுபவன். மனைவியின் ஆண் நண்பர்களின் வாகனத்தை பிரேக் ஒயரை அறுத்து விடுபவன். வெறுமனே சுண்ணாம்பு மாவால் மட்டுமே ஆன வலி நிவாரணி மாத்திரை. திருவிழா கூட்டங்களில் முளையை கவ்வும் கரம். வெள்ளாட்டின் தலையை முள்கிடத்தி செம்மறி கறிவிற்கும் கறிக்கடை. நான் 1 கிலோவில் ஒளிந்திருக்கும் 2 அழுகல் கனி. மிளகோடு கையில் சிக்கும் பப்பாளி விதை. முதல் சலவைக்கு சுருங்கி சாயமேகும் புத்தாடை. பார்வையற்றோர் தனியே நடந்து செல்கையில் முகத்திற்கு நேரே குத்துவது போல் சைகை செய்பவன். நெடுஞ்சாலையில் வழி விசாரிக்கும் வாகனங்களுக்கு வேண்டுமென்றே தவறுதலாய் வழி சொல்பவன். தனக்கு முடிந்த பின்னும் குப்புறப்படுத்தி தூங்குவான். கவர்மெண்ட் டெண்டர். நான் உள்ளங்கையில் பணம் திணிக்கப்படும் சோதனை சாவடி. போதையூட்டிக் கொள்ள பணம் கிட்டாமல் குழந்தையின் இருமல் மருந்தை திருடுபவன். பஸ்ஸில் வாசிக்க கொடுக்கும் நான் இருதய நோயாளி. எனக்கு திருமணமாகாத 3 தங்கைகள் அட்டை. இறுதி நிமிடம் ரொம்ப கஷ்டம், சிசேரியன் தான், இல்லை இன்னும் பணம் கட்டுங்க என்று சொல்லும் பிரசவ வார்டு. குடியமர்வின் போலி கண்ணீர். போலியான தற்கொலை கடிதம். நான் மருத்துவமனையின் டோல்கேட்டில் 8ஆம் எண்ணை 6ஆம் எண்ணை காட்டி முன் செல்பவன். விலையுயர்ந்த ஜாக் டேனியல் மது போத்தலில் ஊற்றப்பட்ட ஓல்டு மாங்கு. நேர்காணல் வந்தவளிடம்
குடும்ப கஷ்டத்தை கண்ணீர் மல்க கேட்ட பின் தன் உடலோடு இணங்கிப் போக சொல்பவன். வரைந்து முடிந்து இறந்து போனவனின் ஓவியத்தில் தன் கையொப்பமிடுபவன். மார்க்கெட்டில் இன்றைய காய்கறிகளோடு கலக்கப்பட்ட நேற்று மிஞ்சிய காய்கறி. நான் கள்ளச்சந்தை, மொட்டைக்கடுதாசி, ஹேர்டை, விக், நிலமோசடி, ஏலச்சீட்டு, போலி மதிப்பீடு, கள்ளயோனி, கள்ள ஆண்குறி, கள்ளக்கணக்கு, குற்றமிழைத்த நாவு, குரல் மாற்றி பேசுபவன், சோதனைச்சாவடி, பொய்சாட்சி, கள்ளப்பாதிரி. இப்படியே அந்த கவிதை இந்த தொகுப்பு முழுக்க நான் அதே கேம் கிட்டத்தட்ட முதல் தொகுப்புலையும் ரெண்டாவது தொகுப்புலையும் இருந்துட்டு இருந்த அந்த அந்த விளையாட்டு இந்த மூன்றாவது தொகுப்பில் அதனுடைய தத்துவ பண்பு, அதனுடைய அரசியல் பண்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் இழந்து ஒரு வகையான செல்ஃப் ரியலைசேஷனாக மாறிடுச்சு. அதெல்லாம் அந்த ரெண்டும் இதில் ஒரு மாதிரி குறைஞ்சு ஒரு வகையான சுயம் நோக்கிய சுயம் பற்றின அல்லது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றின ஒரு மதிப்பீடு போல் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த லாகிரி தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள் மாறிடுச்சு. மிளகு பருத்து யானைகள் தொகுப்பும் கிட்டத்தட்ட இதனுடைய ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய கவிதைகள் அப்படின்னு நாம் மதிப்பிடலாம். மிளகு பருத்து யானைகள் கவிதை இந்த லாகிரி கவிதைகளுடைய பண்பு மாற்றத்தை கொஞ்சம் அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் சில உள்ளடக்கங்களில் அந்த கவிதை ஒரு வெளிப்படையான அரசியலை பேசக்கூடியதாக அல்லது தன்னோட குரலை ஓங்கி சொல்லக்கூடிய, பொதுவாகவே நரனுடைய கவிதைகளில் முதல் தொகுப்பை தவிர எல்லா தொகுப்புலையுமே தன்னோட குரலை ஓங்கி பதிவு செய்கிற ஒரு பண்பு இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கலாம். பர்டிகுலராக இப்போ நான் வாசித்த கவிதைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கவிதைகள் உறக்க பேசுவதாக, அந்த கவிதைகளுக்கு நாம் ஒரு கண்ணால் படித்தா தான் புரியும். நான் முதல் கவிதையை உங்களுக்கு நான் படித்து காமிச்சப்போ இங்கே இருக்க பலருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த கவிதையை நாம் கண்ணால் படிக்க வேண்டியதாக இருக்கும். நாம் படித்தா மட்டும்தான் புரியும். நானாக இருந்தாலும் அப்படித்தான், யாராக இருந்தாலும் அப்படித்தான். நான் அதை படிக்கணும், என் கண்ணால் படிக்கணும், நான் மனசுக்குள் வாங்கணும். அப்போ தான் என் கவிதை என் மண்டைக்குள்ளே ஏறும். அப்படியான கவிதை வகைமையை சார்ந்தவைகள் முதல் தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள். ஆனால் இந்த 2, 3, 4ஆம் தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் வாய்விட்டு இப்படி மேடையில் படித்தாலே புரியக்கூடிய கவிதைகளாக இருக்குது. இந்த ஒரு லாங்குவேஜுக்குள்ளே இந்த சிம்பிளிசிட்டி நோக்கி நகர்ந்து வந்துட்டார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு மாற்றம். லாங்குவேஜுக்குள்ளே இருந்த அந்த காம்ப்ளெக்ஸ், லாங்குவேஜில் இருந்த நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அதை காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து வந்துருச்சு. 3ஆவது தொகுப்புகளையும் 4ஆவது தொகுப்புகளையும். அதாவது நான் சொல்கிறது அந்த கவிதையினுடைய உள்ளடக்கம் சார்ந்த இது மட்டும்தான். கவிதையினுடைய குவாலிட்டியவோ அல்லது இதைவோ நான் சொல்ல கிடையாது. அந்த கவிதையினுடைய உள்ளடக்கமாக அல்லது நமக்கு புரிய வைக்கிறதுக்கான அவருடைய எத்தனம் அப்படிங்கிறது முதல் தொகுப்பில் அவர் அதிகம் மெனக்கெடலை. முதல் தொகுப்பு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ணி வச்சுருக்காரு. முதல் தொகுப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மெனக்கெடணும், எழுதுறதுக்கு அவர் மெனக்கெடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 3ஆவது தொகுப்பில் எழுதுறதுக்கு அவர் மெனக்கெட்டிருக்கார், புரிஞ்சுக்கிறதுக்கு நான் மெனக்கெட வேண்டியதில்லைங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அது எப்போவுமே கவிதையில் சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டம். கவிதை எழுதுகிறவங்களுக்கு தெரியும். கவிதையில் குழப்பறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கவிதையில் குழப்பறதும் ஊடகப்படுத்துறதும் மர்மப்படுத்துறதும் புரிய வைக்காமல் போகிறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் கவிதையில் புரிய வைக்கிறதும் ஈஸியாக தெரிய மாதிரி காட்டிக்கிறதும் கவிதையை படித்த உடனேயே பிரமாதமாக உள்ள நம்ம அர்த்தம் வைக்கிறதுமா ஒரு கவிதை எழுதுறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு வேலை. அது எழுதி பழக்கமாக இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அது அதனோட கவிதையினுடைய பண்பு. அதனால் பார்வைக்கு எளிதாக தெரிவதெல்லாம் எளிய விஷயங்கள் அல்ல. அது செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பல விஷயங்கள் அந்த மாதிரி தான். குறிப்பாக நான் இங்கே சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு சினிமாக்காரங்கிற முறையில் சொல்கிறேன். சினிமா அப்படியான ஒரு விஷயந்தான். நம்ம மேலோட்டமான பார்வைக்கு இதெல்லாம் ஒரு படமாக நான் கூட எடுப்பேன் மாதிரி தோணும், இதெல்லாம் ஒரு பாட்டாக நான் கூட எழுதுவேங்கிற மாதிரி தோணும். ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியாது, அப்படி செய்ய முடியாது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான விஷயம் என்னங்கிறது தெரியணும். காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கணும், கிளாசிக்கான ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கணும்
அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் சிம்பிளான ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கணும், கமர்ஷியலாக ஒரு விஷயத்தை மாசான ஒரு விஷயத்தை எப்படி எடுக்குங்கிறது தெரியும். கிளாஸாக ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியாத ஒருத்தருக்கு மாதம் ஒரு விஷயத்தை எப்படி எடுக்குன்னு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம இதை உள்டாவை புரிஞ்சு வச்சுருப்போம். நம்ம இதை எப்படி புரிஞ்சுருப்போம்னா வந்து இதெல்லாம் ஒரு படமாப்பா, இதெல்லாம் ஒரு படம்ன்ட்டு என்னை விட்டா இந்த மாதிரி ஒரு 10 படம் எடுப்பேன் நான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு பாட்டாப்பா, இந்த மாதிரி ஒரு 10 பாட்டு நான் எழுதுவேன் அப்படிம்பாங்க. நிஜமாக அப்படி சொல்லி உட்கார வச்சு பெப்பர் பேன் முடிச்ச ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நவீன கவிஞர்களே என்ன பெரிய சினிமா பாட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு தலைதறிக்கு ஓடி வந்த ஆளுகள்லாம் இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, வெறும் பேப்பரையும் பேனாவையும் வச்சுக்கிட்டு. அங்கே அவங்க வந்து பறந்துட்டு இருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ரஹ்மானோ இளையராஜா சார் யாராவது என்னையா பண்ணுற அப்படின்னு, இருங்க வந்துகிட்டே இருக்குமானுங்க, கொடுக்க மாட்டாங்க. காலையில் 10 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஏகப்பட்ட காஃபி போயிருக்கும், ஏகப்பட்ட சிகரெட் குடிச்சிருப்பாங்க. எல்லாமே நடந்திருக்கும், வேலை மட்டும் நடந்திருக்காது. கடைசியில் என்னால் முடியலைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நான் சொன்னது யாரோ இல்லை, நான் சொல்கிறது பெரிய பெரிய ரைட்டர்ஸ், பெரிய பெரிய பொயட்ஸு. நீங்கள் பேர் சொன்னால் ரொம்ப நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க, அவங்களா அப்படிம்பீங்க நீங்கள். அதனால் நான் அது இங்கே சொல்ல விரும்பலை யார் அப்படிங்கிறத. ஸோ அதனால் வந்து எளிமை அவ்வளவு எளிது கிடையாது. நரனுடைய கவிதை மொழி எளிமையை நோக்கி வந்துருச்சு அப்படிங்காட்டிக்கு நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறக்காக நான் இவ்வளோ பெரிய ஒரு பூடகத்தை சொன்னேன். சிறுகதைகள் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சுருக்கமாகவே நான் சொல்லிடுறேன். சிறுகதைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நரனுடைய கவிதைகளிலிருந்து நரனுடைய சிறுகதைகள் வேறொரு பண்பிலானவை. நரனுடைய கவிதைகளில் ஒரு மெட்டாபிசிக்ஸோ அல்லது அவர் ஒரு விளையாட்டு ஒன்று பண்ணுவார், லாங்குவேஜ் வச்சு ஒன்று பண்ணுவார் இல்லையா, இது மாதிரியான பண்புகள் இல்லாமல் அவருடைய சிறுகதைகள் வந்து அவருடைய கதாபாத்திரங்கள் வழியாக வந்து சில விஷயங்களை நமக்கு இன்டைரக்டாக கம்யூனிகேட் பண்ண விரும்பும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பண்பு நரனுடைய கதைகளில், சிறுகதைகளில் நான் பார்த்த பண்பு, அந்த பெண் கதாபாத்திரங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது. பெரும்பாலான பெண் கதாபாத்திரங்கள் பரிதாபமானவர்களாக, வாழ்வு யாரோ ஒருவரால் நோகடிக்கப்பட்டவங்களா அல்லது வாழ்க்கையே அவர்களுக்கு நோகடிக்கப்பட்டதாக, ஏதோ ஒரு இடத்துல யாராலேயோ கைவிடப்பட்டவங்களா, ஒரு துயரார்ந்த ஒரு சித்திரம் ஒன்று சில கதைகளில் வரதை நான் கவனிச்சிருக்கேன் நரனுடைய பெண் கதாபாத்திரங்களுக்கு. அது அந்த பெண் கதையில் வரக்கூடிய நாயகனே கூட அந்த பெண் கதாபாத்திரனுடைய ஒரு இதுதான், ஒரு உல்டா தான் அது. ஆக்சுவலாக ஒரு பெண் கதாபாத்திரனுடைய உல்டா தான் அந்த கதையோட நாயகன். அதில் வர நாயகியும் அப்படியானவளாக தான் இருக்கிறான். அப்புறம் இன்னொரு கதையில் வரக்கூடிய அந்த கேசம் கதையில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரமாகட்டும், அல்லது அந்த சைக்கிள் வச்சுருக்கிற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, என்ன கதை எடுத்துனார், மரிய புஷ்பத்தின் சைக்கிள்கள் வரக்கூடிய அந்த கதையை அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும். இந்த எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப பரிதாபமான பெண்களாக இருக்காங்க. மரிய புஷ்பத்தின் இதில் வந்து ஒரு பெண் ஒருத்தி ஒரு சைக்கிளில் வருவாள். அவள் சைக்கிள் கடையில் வந்து ஒரு சைக்கிளில் வந்து டெய்லியும் ஒரு சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு ஒரு சைக்கிள் கடையில் காற்றடிச்சிட்டு போவாள். அவள் காற்றடிச்சிட்டு போகிறப்பெல்லாம் அந்த சைக்கிள் கடையில் ஒரு வேலை செய்கிற ஒரு பையன் ஒருத்தனப்பான். அவன் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்ட், அவன் ஒரு கால் போலியோவாலேயோ அதுலேயோ பாதிக்கப்பட்டிருக்கும். அவளை விட சின்ன பையனா. அவள் 10-12 படிக்கிற போது அவளோட 1 வருடங்கள் 2 வருடங்களோ சின்னவனாக இருப்பான். அதனால் அவள் வந்து இவனை வந்து தம்பின்னு தான் கூப்பிட்டுருப்பான். அவளை வந்து இவன் வந்து சைட் அடிச்சிட்டப்பான். அவன் முன்னாடி இவனுக்கு வந்து ரொம்ப கெத்தாக இருக்கணும்னு நினைப்பான் இவன். ஆனால் இவனுக்கு வந்து இவனோட முதலாளி எப்பவுமே வந்து இவனை வந்து ஒரு பழைய அழுக்கு டவுசரும் ஒரு பழைய பனியனும் போட்டுட்டு தான் சைக்கிள் கடையில் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அது வந்து இவனுக்கு வந்து ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். சங்கோஜத்தை விடவும் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, அவன் முன்னாடி நம்ம வந்து ஒரு நல்ல தோட்டத்தில் இல்லாமல் இப்படி இருக்கமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் விஷயங்கள் போயிட்டுருக்கும். கொஞ்சம் காலம் கழித்து அவளை வந்து ரொம்ப நாள் திடீர்னு காணாமல் போயிடுவாள். ஆல் ஆஃப் சடன் அவள் காணாமல் போயிடுவாள். அவளை இவன் எங்கெங்கேயோ போய் பார்ப்பா. அவள் ரெகுலராக போகக்கூடிய சர்ச்சு, அவள் படித்த கல்லூரி, அந்த மாதிரி எங்கெங்கேயோ போய் பார்ப்பா. எங்கேயுமே பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் கழித்து அவளை வந்து இன்னொருத்தனோட சைக்கிளில் பின்னாடி உட்காந்துட்டு போகிறத பார்ப்பா. இவனை பார்த்து அவள் வந்து லைட்டாக
அடையாளம் தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புன்னகை செஞ்சுட்டு இப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவான். அப்போ தான் இவனுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பாவை பகைச்சிக்கிட்டு தனக்கு பிடிச்ச காதலனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டங்காட்டிக்கு அவங்க அம்மா அப்பா அவனை வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க. வேறு வழி இல்லாமல் காதலனோட ஒரு ஏழ்மையான வாழ்வு வாழ்ந்துட்டுறப்பா அவன் வந்து ஒரு அரிசி கடைக்கோ இங்கேயோ வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருப்பான். ஒரு நாள் அப்படி வேலை செய்கிறப்ப வந்து அந்த அரிசி மூட்டை சரிஞ்சு விழுந்ததில் கழுத்தெரும்பு முறிபட்டு சீரியஸாக படுத்திருந்து இறந்து போயிடுவான். கை குழந்தை மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. அந்த சைக்கிள் கடையிலேயே வந்து இவன் கூட இன்னொருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே சைக்கிள் கடையில், பழைய சைக்கிள் கடையில் அவன் தனியாக போய் ஒரு சைக்கிள் கடை வச்சு பெரிய ஆளாக டெவலப் ஆயிடுவான். அவன் அந்த சைக்கிள் கடை வச்சுட்ருக்கிறப்போ அவன் இவளை பற்றி சொல்லுவான். இந்த சைக்கிள் யார் சைக்கிள் தெரியுமாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைக்கிளை பற்றி அவன் தான் இந்த கதையெல்லாம் சொல்லுவான். அவள் இப்போ வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டா. இந்த மாதிரி ஒரு இவனை கல்யாணம் பண்ணாங்காட்டிக்கு வந்து அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா. இவன் வந்து பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் பகலில் பூக்கடை மாதிரி ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறா. அவளை போகிறா வரா அவ்வளோதான், மற்றபடியில் வந்து அவள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி நானே கூட போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கதை விடுவான். இவன் அதை நம்பிட்டு இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அவள் வந்து கூப்பிடுவான். மரிய புஷ்பம் வந்து இவனை கூப்பிடுவான், வா அப்படின்ட்டு. போகிற ஒரு 300 ரூபா கொண்டு வா அப்படின்பா. முதலாளி இவன் அவசர அவசரம் போய் கடையில் போயிட்டு ஒரு 300 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு வரப்போ, நீ அந்த கடையில் போய் ஸ்வீட் வாங்கிக்க அப்படின்பா. அதை ஸ்வீட் வாங்கிப்பான். இந்த கடையில் போய் மல்லிகைப்பூ வாங்கிக்காம்பா, மல்லிகைப்பூ வாங்கிக்காம்பா. இவனுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும். சரி மல்லிகைப்பூவும் இதுவும் பூவும் வாங்கிட்டு அடுத்து என்ன ரொம்ப குஷியாக போயிட்டுருக்கிறப்ப போய் மெழுகுவத்தி வாங்குவா. கொஞ்சம் மெழுகுவத்தி வாங்கிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு இவளை ரொம்ப தூரம் ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போவா. பார்த்தா ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் வந்து கல்லறை திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கும். கல்லறை திருவிழா முடிச்சுட்டு எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. இவன் போய் அது மண்வெட்டியை வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ண சொல்லுவாள். இவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மெழுகுவத்தி வச்சு கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அது வந்து அவள் புருஷனுடைய கல்லறை. அப்புறம் இவன் அவளுக்கு அந்த ஸ்வீட்டு ஊட்டி விடுவாள். இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாள். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் கூப்பிடுவா இவனை, நீ இதுக்கு தான் நான் வந்தேன், நீ எதுக்கு நீ ஆரம்பத்துலேருந்தே முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியும், வா அப்படின்னு கூப்பிடுவா அவள். இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மொமெண்ட்டில் போகிறதுங்கிறது வந்து இவனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப நான்சென்ஸாக இருக்கும். நான் வரல அப்படின்ட்டுருவான். இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புவான் அவசரமாக. சரி நீ கிளம்புறதா இருந்தால் என்னோடய சைக்கிள் எடுத்துகிட்டு போ, நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போக சொல்லுவாள். இவன் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவான். இவன் அன்றைக்கி நைட்டே முடிவு பண்ணிடுவான், நாளைக்கு அந்த சைக்கிளை அவள் எடுக்க வந்தான்னா என்னை கட்டிக்கிறியான்னு நான் கேட்டுறணும். அவள் அதெல்லாம் முதல் நாள் நைட்டே சொல்லியிருப்பாள். என்னை பற்றி அந்த இவன் அப்படித்தானே சொன்னான் அவங்ககிட்ட, ஊரே அப்படித்தான் பேசுது, என்னதான் புருஷன் செத்து போயிட்டாலும் என்னதான் வாழ வழி இல்லைனாலும் உடனே ஒரு பொண்ணு அதுக்கு போயிடுவாளா, நான் அப்படி பிழைக்கணும், நான் எதுக்கு பூக்கடை போட்டு பிழைச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னா இவனுக்கு ரொம்ப அவளை பற்றி இருந்துட்டு இருந்த ஒப்பீனியன் எல்லாமே இவனுக்கு மாறிடும். அன்றைக்கி நைட்டே அவன் முடிவு பண்ணிடுவான், நாளைக்கு வந்தான்னா அவகிட்ட வந்து நம்ம வந்து தன்னோட காதலை சொல்லிடணும், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறணும் அப்படிங்கிற முடிவோடுறப்பா. ஆனால் அடுத்த நாள் அவள் வரவே மாட்டான். அப்புறம் என்னாச்சு அவளுக்குன்னு பார்க்குறதுக்காக அவளை தேடி அடுத்த நாள் வீட்டுக்கு போய் பார்ப்பா. அந்த வீடு பூட்டியிருக்கும். அது ஒரு சின்ன வீடு தான், வீடு மாதிரிலாம் இல்லை, அது சும்மா ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூமு அந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் தான் அது. எங்கே போயிருக்காங்கன்னா அவள் நேற்றே காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படிம்பாங்க. அது ஒரு 10 நிமிஷத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு வீடு தான், அதனால் அது காலி பண்ணதில் ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் இல்லை, ஒரு நைட்லேயே போயிருக்க முடியும் அப்படிமா. ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில, ஏன் போனாங்கன்னு தெரில, அந்த கதை அப்படியே முடிஞ்சிடும், அவ்வளோதான். காலி பண்ணிட்டு போயிருப்பா, அவ்வளோதான். மரிய புஷ்பங்கிறது இவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஏக்கமாகவே இருக்குங்கிற மாதிரி அந்த கதை முடியும். இப்போது இந்த கதையில் அந்த பெண் பாத்திரம் இருக்குல்ல, அந்த பெண் பாத்திரம் ஏன் அவள் வந்து அந்த முடிவு இவங்கிட்ட இவனை ஏன் அன்றைக்கி நைட் அங்கே கூட்டிகிட்டு போனான், இந்த கல்லறைக்கு தோட்டத்துக்கு இவனை அங்கே கூட்டிகிட்டு போக வேண்டிய காரணம் என்ன? சரி, கல்லறை தோட்டத்துக்கு தான் வந்து குற்றமற்றவள், தான் எந்த தப்பும் செய்யாதவ அப்படிங்கிறத இவங்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னா, அது முடிந்த பிறகு எதுக்கு அவள் வந்து அவனை வந்து கூப்பிடணும்?
அப்புறம் இவன் வரமாட்டேன்னு சொன்னதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவன் ஏன் கூப்பிடணும்? அப்போ அவன் ரியலைஸ் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு ஏன் அவன் திடீர்னு காணாமல் போகணும்? அப்படி காணாமல் போனதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அதெல்லாம் கதையில் சொல்லப்படுறதே இல்லை. அவள் ஏன் காணாமல் போனான், திடீர்னு ஏன் காணாமல் போனான் அவள், இந்த காரணமெல்லாம் அந்த கதையில் சொல்லப்படுறதே இல்லை. அது நம்ம தான் அது என்னவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். ஆனால் அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த அந்த துயரம் இருக்குல்ல, இந்த துயரம் இந்த கதை முழுக்க எல்லா இந்த தொகுப்பு முழுக்க எல்லா பெண் கதாபாத்திரங்களுக்கும் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப கைவிடப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு வகையில் சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டவங்களா அல்லது வாழ்வால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்கள், துக்கமானவர்களாக வந்து இருந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதில் மட்டும் இல்லை, நாவல்கள்லேயும் சில கதாபாத்திரங்கள் அப்படியான பாத்திரங்கள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு அந்த பாண்டி கதாபாத்திரத்தினுடைய காதலி அந்த நாவலில் அது வந்து ரொம்ப நிறையா பாத்திரங்கள், இது மாதிரியான பாத்திரங்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த நாவல் எனக்கு படிக்கிறப்போ இந்த 2 தொகுப்பையும் படிச்சுட்டு நரனுடைய வேட்டை நாய்கள் நாவல் படித்தப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் நேற்று நைட் நரன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எப்படி உன்னால் இவ்வளோ கமர்ஷியலாக எழுத முடியுது, உனக்கு காம்ப்ரமைஸாக இருக்காது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா என்னால் அப்படி எழுத முடியல, என்னால் அப்படி எழுதவே முடியாது. எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது, அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து நான் சினிமாக்குள்ளே போயிட்டேன், கமர்ஷியலாக அறியப்பட்டிருக்கிறேன். இவ்வளவுக்கு பிறகும் நான் இப்போ ஒரு நாவல் எழுதிட்டுருக்கிறேன். அந்த நாவல் குறைந்தபட்சமாக அது வந்து ஒரு நான் யுவான் ரூல்ஃபோ கூடவே எங்கேயோ வச்சு தான் யோசிப்பேன். இந்த ரூல்ஃபோ மாதிரி இருக்குமா அந்த நாவல் அப்படின்னு தான் யோசிப்பேன். நான் இங்கே இருக்க ஆட்கள் கூட யோசிக்க மாட்டேன். எனக்கு அது சார்ந்து அவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் எதை பற்றியும் யோசிக்காமல் டபால்னு தூக்கி போட்டு அப்படியே ஒரு கமர்ஷியலாக ஒரு நாவல் எழுதுறதுங்கிறது இருக்குல்ல, அதுவும் அந்த நாவல் வேட்டை நாய்கள் நாவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எப்பிக், ஒரு நாவலெல்லாம் கிடையாது. அந்த எப்பிக்கை ஒரு வெப் சீரிஸுக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதியிருக்காரு நரன், அப்படி தான் சொல்லணும். அதை எடுத்தால் வந்து அற்புதமாக வந்து ஒரு பிரமாதமான ஒரு வெப் சீரிஸ் ஒன்று தமிழில் கிடைக்கும். அப்படி ஒரு கதை, தூத்துக்குடியை மையமாக வச்சு நடக்கக்கூடிய கதை. தூத்துக்குடியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2 அண்ணந்தம்பிகள், பர்லாந்து, பெரிய பர்லாந்து, சின்ன பர்லாந்துங்கிற 2 அண்ணந்தம்பிங்க. அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பகை, அந்த பகையொட்டி நிகழக்கூடிய வெட்டுக்குத்து, அதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த 2 தரப்பு ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவர்கள், ஒரு காலத்தில் மாமா மச்சான்னு சொல்லிட்டு பங்காளின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணிவிட்டு ஒன்றாக இருந்து கொண்டிருந்தக்கூடிய 2 குடும்பங்கள், 2 குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய பணியாட்கள், இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பழைய நட்பும் பகையும், புதுசாக அவர்களுக்குள் கிடைக்கக்கூடிய அந்த பகையும் தான் அந்த மொத்த நாவலுமே. இதை ஒரு தஸ்தாவ்ஸ்கி மாதிரியான ஒரு ரைட்டர்கிட்ட அல்லது ப்ரௌஸ்ட் மாதிரியான ஒரு ரைட்டர்கிட்ட கொடுத்து எழுதி சொன்னால் நரன் எழுதின மாதிரி 10 மடங்கு எழுதியிருப்பாங்க பக்கங்களை. இப்போ நரன் அது வந்து ஒரு 800 பக்கங்களில் எழுதியிருக்காரு அந்த நாவல். ப்ரௌஸ்ட் மாதிரி ஒருத்தர்கிட்ட கிடச்சா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பக்கம் தேவைப்பட்டிருக்கும். அவர் 10,000 பக்கத்துக்குள்ளே அது முடிச்சிருப்பாரான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் எழுதிக்கிறேங்கம்பார் அவர் ப்ரௌஸ்ட்டு. ஆனால் தஸ்தாவ்ஸ்கியும் அப்படி தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கேன்வாஸ் அந்த கதை, அத்தனை கதாபாத்திரங்கள், அத்தனை சம்பவங்கள், அப்புறம் ஒரு கதாபாத்திரத்தையும் அது எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், நமக்கு ஒரு ரைட்டராக நமக்கு அது கண்ணு தெரியுது. இது எவ்வளோ பெருசாக இதை காட்ட முடியும், பெரிய கேன்வாஸ், ரொம்ப பெரிய கேன்வாஸ். அதை வந்து அவசரமாக கதை சொல்கிறாரு. ஒரு நரன் நினச்சிருந்தா இந்த கதையை வந்து அந்த நாவலை வந்து ஒரு காலம் கதை சொல்வதை போல ஒரு மகாபாரதத்தினுடைய ஒரு ஸ்டைலில் அதை பண்ணியிருக்க முடியும். டைம் கதை சொல்கிற மாதிரி ஒரு டைம் வந்து நரேட்டராக இருந்து கதை சொல்லியாக இருந்து கதை சொல்வது போல் வந்து அவர் வந்து ஒரு பெரிய கதையை எடுத்துகிட்டு போயிருக்க முடியும், ஒரு எப்பிக் மாதிரி. ஆனால் அவர் அதை செய்ய விரும்பாமல் அது வந்து ஒரு கமர்ஷியலாக அதை செய்யணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜூனியர் விகடனுக்கு அது கொடுத்தது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் தான். ஏன்னா ஜூனியர் விகடன் மாதிரியான ஒரு வணிக இதழனுடைய நெருக்கடி, அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க வாரத்துக்கு 2 கொண்டு வரணும், அப்புறம் ஒரு எண்டுலேயும் ட்விஸ்ட் வைக்கணும், அப்புறம் அதுக்கு அந்த தொடர்கதைக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்குது இல்லையா, ஒரு வாரம் இப்படியான இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற. ஸோ அதையெல்லாம் செய்ய போகிறப்போ சில விஷயங்கள், சில காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டியதாக இருக்கும்.
ஆனால் அதை கடந்துமே கூட அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாவலாக இருக்குது. நரனுடைய மிக முக்கியமான நாவல்களில் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவருடைய கவிதைகளுக்கும் சிறுகதைகளும் எப்படி எந்த தொடர்பும் இல்லையோ அதுபோல் நாவலுக்கும் சிறுகதைக்கும் தொடர்பில்லை. இந்த நாவலை வந்து இந்த நாவல் ரொம்ப வேற ஒரு கிரவுண்டில் இருக்குது. ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப ஒரு பல்ப்புன்னு சொல்ல முடியாது. பல்ப்புங்கிறது டோட்டலாக வேறு. பல்ப்புங்கிறதனுடைய இதுவே வேறு, பயன்படுத்தன்மையே வேறு. இது பல்ப்புலாம் கிடையாது இது. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் இருக்குது. ரீடபிலிட்டி, அந்த புக் எடுத்திங்கன்னா நீங்கள் முடிச்சு தான் வைக்க முடியும். அப்படி போகும் கதை. கட 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 கடன்னு அடி மெயில் வேகத்தில் போகும் அந்த கதை. பட்ட 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 பட்டவன் பல இடங்களில் இவர் வேகமாக கதை சொல்லிட்டு ஓடுறாரு. மெல்ல சொல்லுங்கள், ஏங்க இவ்வளோ அவசரம் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதை போயிட்டுருக்கு. இப்படியா நரனுடைய படைப்புலகம் வந்து ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. அவருடைய கவிதைகளில் நரன் வெளிப்படுகிற முறை ஒன்றாக இருக்கிறது. சிறுகதைகளில் நரன் வெளிப்படுகிற முறை ஒன்றாக இருக்குது. நாவலில் வேற ஒன்றா இருக்குது. இது 3 எழுதுனது 3 ஆளோன்னு நமக்கு தோணுது சில சமயங்களில். குறிப்பாக கவிதையும் நாவலையும் படிக்கிற போது கவிதைக்கும் சிறுகதைக்கும் இடையில கூட சில தொடர்புகள் இருக்குது. அதில் சில செவ்வக பெண்கள் அப்படின்லாம் கூட சில சிறுகதைகள் இருக்குது, அந்த தொகுப்பில் இருக்குது. அந்த கதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் பொயிட்ரி மாதிரி தான் இருக்குது, அல்லது ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வில்லியம் பர்ரோஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து நாவல் டோட்டலாக வேற ஒரு ஏரியாவாக இருக்குது. எல்லாமே வேறு வேறு பண்புடையதாக இருக்குது என்ற அளவில் என்னுடைய கருத்தை சொல்லிக்கொண்டு, டைம் நிறைய ஆயிடுச்சு, இல்லாட்டி இன்னும் நிறைய பேசலாம். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு மதிப்புமிக்க மேடை என்பதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. பொன்னியின் செல்வன் பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு அத்தனை பாடல்களையும் எழுதிய இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் தம்பி நரன், கவிஞர் நரனுடைய படைப்புலகத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். ஒரு சில கவிதைகளையும் எடுத்து காட்டினார். அவர் எடுத்து காட்டின கவிதை ஒன்று எனக்கு பழைய நினைவுகளை சுமந்து வந்தது. யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த நாமலை, புதுக்கோட்டை, கீழக்குயில்குடியிலலாம் நிறைய சமண படுக்கை இருக்கும். பேராசிரியர் சீனிவாசன், பெரிய பெரிய ஆட்கள்லாம், ராம்மோகன், வண்ணமுத்து, இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஜெலட்டின் குச்சி பயங்கரமாக வெடிக்கிற சத்தம் கேட்கும். டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அத்தனையும் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் தூள் தூளாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கவிதை, இந்த ஜெலட்டின் குச்சி, பாறை வெடிக்கிறது, காதை மூடிக்கொள், இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அருமையாக நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. அப்புறம் நான்கிற ஒரு கவிதையையும் பற்றி அழகாக சொன்னார். அவருக்கு கல்லூரியின் சார்பில், தமிழ் துறையின் சார்பில் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய துறை பேராசிரியர் அவங்க தலைவர் வந்து சொன்னார், தோழர்களுக்கு வணக்கம் அப்படின்னும், இல்லாட்டி நண்பர்களுக்கு வணக்கம் அப்படி தான் ஆரம்பித்தார். ஏன்னா மற்ற துறையில் அப்படி இருக்குமான்னு தெரியலை. தமிழ் துறை பேராசிரியர்கள்ட்ட மட்டும்தான் அது வந்து அந்த பண்பு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே வந்து மாணவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2002 வந்து நான் அந்த கல்லூரியை விட்டு போனேன். கிட்டத்தட்ட 1999 2002 வரைக்கும் நான் அந்த கல்லூரியில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படித்தேன், பிகாம் படித்தேன். அநேகமாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அப்போ தான் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி பிறந்திருக்க மாட்டீங்க, அதுக்கு அடுத்த வருடங்களில் வந்து பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நரன் அப்படிங்கிற ஒரு கவிஞர், எழுத்தாளர். இந்த தமிழ்துறை இல்லை அப்படின்னா நரன் கிடையாது. இந்த தமிழ்துறை பேராசிரியர் இல்லை அப்படின்னா நரன் வந்து கிடையாது. அந்த கல்லூரி இல்லை அப்படின்னா நரன் வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன உங்களுடைய வயசில், அந்த படிக்கக்கூடிய வயசில் கவிதைன்னு ஏதாவது ஒன்று எழுதிட்டு வந்து நான் வந்து ஒரு பேராசிரியர்கள்ட்ட ஒரு ஆர்வக்கோளாறில் அது தப்புந்த வருமா, அது சரியாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, நம்ம கொண்டு வந்து காட்டும் பொழுது ஏதோ ஒரு பேராசிரியர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட், ஏன்னா நான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து நான் தமிழ்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் காட்டும் பொழுது நான் வந்து வேறு ஒரு துறையிலேருந்து வந்த ஒரு மாணவன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வைக்காமல்
நான் ரொம்ப படுமோசமாக கூட எழுதியிருக்கலாம் அந்த நேரத்தில். அந்த சில கவிதைகள்லாம் வந்துட்டு உட்காந்து பொறுமையாக எனக்காக வாசித்து அதில் ஒரு ஒப்பீனியன் சொல்லி, இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிற சஜஷன் சொல்லி, இல்லை நான் ஏதாவது வந்து ரொம்ப ஆர்வக்கோளாராக ஏதாவது ஒன்று பேசினா கூட பொறுமையாக கேட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை பற்றின வகுப்புகள் எடுத்து, அவங்களுக்கே அந்த நேரத்தில் வந்து ரொம்ப சொற்ப சம்பளம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையான புத்தகங்களை வந்து அவங்களுடைய பொருட்செலவில் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இவன் ஏதோ ஒரு இடத்துல ஆர்வமாக இருக்கான், இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 அவதானிப்போட எனக்காக வந்து உங்களுடைய துறை பேராசிரியர்கள் தான் எனக்காக வந்து மதுரையிலேருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை தருவிச்சு அவங்க பணம் போட்டு வாங்கி கொண்டு வந்து, அப்புறம் இல்லை முக்கியமான ஏதோ ஒரு கவிதை போட்டி நடக்குது அப்படின்னா வந்து அவங்களுடைய துறை மாணவர்களோடு சேர்த்து வந்து என்னையும் சேர்த்து அனுப்பி வச்சு, இப்படி அவங்க எனக்காக பண்ண சில விஷயங்கள் தான் வந்து எனக்கு வந்து கவிதை மீதான ஈர்ப்பை, கவிதை சார்ந்த தேடுதல்களை வந்து தொடர்ந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த வகையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கடமைப்பட்டது வந்து பெரியசாமி ராஜா சாருக்கு. ஏன்னா அவர் வந்து நவீன இலக்கியம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு கவிதை அப்படிங்கிற பேரில் ஒரு அடுக்கு தொடரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்வக்கோளாறில் எழுதி எடுத்துகிட்டு வரும்பொழுது வந்து அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு, இல்லை நான் பெரியசாமி ராஜா சார்னு ஏன் சொல்கிறேன்னா அவர் நவீன கவிதை அறிமுகப்படுத்து. ஏன்னா உங்களுடைய துறை சார்ந்த எல்லா பேராசிரியர்கள் கூட எனக்கு வந்து தொடர்பு உண்டு. எல்லா பேராசிரியர்களுமே எனக்கு அந்த ஆர்வத்தை இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ பெரியசாமி சார் வந்து நீங்கள் வந்து அவருடைய சார்பாக வந்து சில புத்தகங்கள் எனக்கு வந்து படிக்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து அது சார்ந்து வந்து பேசுவார். ஆக்சுவலாக வந்து என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞன் இருக்கான், புவனேஸ்வரன். அவன் வரலன்னு நினைக்கிறேன் இன்னும். அவன் தான் அந்நேரம் வந்து மொத்த தமிழ் துறையுமே அவனை பார்த்து வந்து பயங்கரமாக வியப்பாங்க. அவன் வேற ஒரு துறையில் இருந்தால் எந்த கவிதை போட்டிக்கு போனாலுமே அவன் தான் ப்ரைஸ் வாங்குவான். நான் வந்து ஆறுதல் பரிசு கூட வாங்க மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து என் பேர் எழுதுவாங்க. என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பேர் நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டு போவாங்க. இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவனுக்கு ஒரு கவிதை சார்ந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதனுடைய இதுதான் அது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கவிதை மேலே ஆர்வம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தமிழ்துறை மேலே எந்த அடிப்படையில் ஆர்வத்தோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், சில பேர் வந்து வேறு கோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம், சில பேருக்கு வந்து தமிழ் மேலே இருக்கக்கூடிய சிறிய ஆர்வம் இருக்கலாம், கவிதை மேலே இருக்கக்கூடிய ஆர்வமாகவும் இருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு சும்மா நம்ம ஒன்றும் பெருசாக சாதிச்சிடலை, ஒரு 10 புக்கு எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே எனக்கு சாதனையாக தான் இருந்தது. இந்த கல்லூரியிலேருந்து நான் கிளம்பும்போது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிய குடும்ப பின்னணியிலேருந்து வந்த ஒரு ஆள். நான் வந்து எங்கள் அப்பா ரொம்ப சிறு வயசில் இறந்துட்டார். எங்களோட வீடு முழுக்க, நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு இலக்கியம் பற்றி நான் பேச போகிறதில்ல, சும்மா என்னை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். இது வந்து என்னென்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக அப்படி தான் நீங்கள் வச்சுக்கோங்க. என்னுடைய செல்ஃப் ப்ரொமோஷனாகவோ இல்லை ஒரு சுய இதாகவோ அப்படி இல்லாமல் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு எளிய குடும்பம், ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம். எங்கள் அப்பா கிடையாது, எனக்கு ஒரு 6 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வசதியான ஒரு வாழ்வியல் சூழலிருந்து நாங்கள் வந்தோம். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் முழுக்க கடன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் வந்து நாங்கள் வந்து மருத்துவத்துக்காகவே நிறையா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கள் உறவினர்கள்ட்ட இருந்தெல்லாம் எந்த பெரிய இது கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த விருதுநகரில் கட்டையாபுரம்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து எனக்கு தெரிந்த விருதுநகரில் எங்கள் அம்மா தான் முதலாக ஒரு தனியாக ரோட்டில் ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல் வச்ச ஒரு பர்சன் இந்த விருதுநகரில். நான் வந்து சிறு வயசுலேருந்தே ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஸ்கூல் கேவிஎஸ்னு ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். 8 மணி வரைக்கும் டீ கடையில் தான் நான் 3ஆவது படிக்கும் போதுலேருந்து நான் இருக்கேன். திரும்ப வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 4:30க்கு வந்ததுலேருந்து டீ கடையில் தான் இருப்பேன். டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து டீ கொடுத்துட்டு வரதுலேருந்து எல்லா வேலைகளும் நான் தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாவும் நானும் ஒரு 11 மணிக்கு கடையை மூடிட்டு கிளம்புவோம் 2 பேரும். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்வியல். கிட்டத்தட்ட காலேஜ் முடிகிற வரைக்கும் 9th படிக்கும்போது காலேஜ் வந்து இது ஸ்கூல் நிப்பாட்டினேன். அப்புறம் வந்து பவளம் முருகவேல், இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற பவளம்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து முருகவேல்னு ஒருத்தர் இருப்பார், கனகவேல்னு இப்போ இருக்காங்க, அவங்களுடைய பிரதர் இருந்தார். ஸோ அவர் தான் திரும்ப என்னுடைய படிப்பை தொடர்வதற்காக டெய்லி ஈவினிங் வந்து நீ வந்து வேலைக்கு வா அப்படின்னாரு. ஸோ அந்த நிறுவனத்தில் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டே கல்லூரி வரைக்கும் நான் படித்தேன். இதுக்கிடையில் தான் என்னுடைய மற்ற ஆர்வங்கள் எல்லாமே, என்னுடைய இலக்கியம். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது வந்து. ஏன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். நாடகம் எழுதுவேன்,
நானே நடிப்பேன். என்னுடைய கூட இருந்த நண்பர்கள்லாம் என்ன இருக்காங்க, நெல்சன் இருக்கான், கூடல் இருக்கான். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூல்லேயும் நடிப்பேன், ஸ்கூல்லையும் வந்து எல்லா இதுலையுமே சேருவேன். என்னால் ஒரு நிமிஷம் கூட ஒர்க் ஆல்காலிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்னா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. சைக்கிள் எடுத்துகிட்டு ஏதாவது சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று படிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ என்னுடைய ஆர்வத்திற்கு அன்னைக்கு வந்து இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப திராபையாக இருக்கும். இருந்தாலும் கூட வந்து காது கொடுத்து கேட்ட நிறையா மனிதர்கள் இருக்காங்க. இல்லை நீ ரொம்ப சென்ஸாக பேசுகிறடான்னு பொய் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து மாற்றுச்சு. தொடர்ந்து வாசித்தேன். லைப்ரரி, இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியை முழுமையாக நான் பயன்படுத்தினேன். இங்கே கந்தபுரம் தெருன்னு ஒரு தெரு இருந்தது, அங்கே ஒரு லைப்ரரி இருந்தது. இதுக்கு எல்லாமும் என்னுடைய டீ கடைகளுக்கு நடுவில் இதுதான் இது. அது எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த காலகட்டம் வரைக்கும் நான் என்னுடைய கதைகள் எல்லாமே வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வறுமை பற்றி எழுதுகிறேன். நீங்கள் அப்போது இலங்கை கூட சொன்னால் அந்த ஒரு கதை வந்து சொன்னால் மரிய புஷ்பத்தின் சைக்கிள்கள் அப்படிங்கிறது அது வேறு யாருமே கிடையாது, என்னுடைய அம்மா. ஸோ என்னுடைய அம்மா வந்து என்னுடைய கதைகளில் நிறையா, எங்கள் அம்மா என்னுடைய கதைகள் எதுவுமே வாசித்தரக்கூடாதுன்னே நான் நினப்பேன். மரிய புஷ்பத்தின் சைக்கிள்கள் வந்து கிட்டத்தட்ட அதில் 3/4 கதை வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்தது. எங்கள் அம்மாவுக்கு நேர்ந்த ஒரு கதை. தமிழில் வந்து வாரணாசின்னு ஒரு கதை நான் எழுதியிருக்கேன். இயக்குனர் ராம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கட்டுறது தமிழ் படம் எடுத்த ராம் வந்து அந்த கதையை வந்து படமாக எடுப்பதற்கான ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ராம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். அவங்க எல்லாருக்கும் தெரியும், இயக்குனர் ராம் பயங்கர மண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்க கூட ரொம்ப ஒரு கான்வர்சேஷனுக்கு அவங்களோட வந்து நெருங்கி பழகுவதற்கு என்னுடைய இலக்கிய அறிவும் அவருடைய இலக்கிய அறிவும் அதுவும் தான் வந்து எனக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது. 2 பேரும் ரொம்ப மிகச்சிறந்த நண்பர்களாக ஆகுவதற்கும் அதுதான் இருந்தது. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட என்னுடைய அம்மாவுடைய இதை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கதை தான். அப்புறம் என்னுடைய கவிதைகள் சொன்ன மாதிரி வந்து காலையில் சண்முகவேல் ஐயா பேசினாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட நான் கல்லூரி படிக்கும்பொழுது வந்து சண்முகவேல் ஐயா முதலாக சில வார்த்தைகள்லாம் கேள்விப்படுறேன். நீங்கள் வந்து கோணங்கின்னு ஒருத்தர், கல்குதிரைன்னு ஒரு இதழ், கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு உச்சபட்ச அதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப காலமாக வந்து 2013 வரைக்கும் அதுதான் எனக்கு காதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. கோணங்கினுடைய கல்குதிரையில் எழுதுறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவே இருந்தது. அதையும் நான் பண்ணேன். 2013 தொடர்ந்து எல்லா இதழ்கள்லையும் என்னுடைய பேர் இருக்கும். ஸோ இது வந்து நானே என்னுடைய ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே எனக்குள்ளே தூண்டி விட்ட இலக்கிய ஆர்வம் அதுதான் முன்னாடி இன்றைக்கி நிப்பாட்டியிருக்கு. தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, உங்களோட லைஃப் அது எந்த விதத்தில் மாற்றும் அப்படிங்கிறதுக்கு. நான் ரொம்ப லோன்லியான ஒரு ஆளாக இருப்பேன், ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக இருப்பேன், ரொம்ப ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஆளாக இருப்பேன். மனிதர்கள் மேலே நம்பிக்கை இருக்காது, வாழ்வியல் மேலே நம்பிக்கை இருக்காது, வாழ்க்கை மேலே, சமூகத்தின் மேலே, எதன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இலக்கியம் தான் எனக்குள்ளே சரிப்படுத்துச்சு. இலக்கியம் தான் அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது, அதை வந்து நேர்படுத்துச்சு. ஸோ நீங்கள் இலக்கியத்தை வந்து ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இலக்கியம் வந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசானாக இருக்கும். புத்தகம் உங்களுக்கு கிடைத்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு லைஃப், முக்கியமான ஏஜ், முக்கியமான இந்த ஏஜ் இருக்குல்ல, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து வாசிங்க. வாசிப்பு உங்களுக்கு நிச்சயமாக வேறு ஒன்றை வந்து உங்களுக்கு கையளிக்கும். புத்தகங்கள் வேறு ஒன்றை கையளிக்கும். பாடப்புத்தகங்கள் மட்டுமே படிக்கிறது இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிங்க. எல்லாராலையும் எழுத முடியும், எல்லாராலையுமே எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிகழ்ந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய கதைகளை வந்து எழுதுங்க. புதுசாலாம் இலக்கியம் வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் கிடையாது. மனித மனத்திற்குள்ள மனிதன் வந்து நேரடியாக பார்த்த காட்சிகளை விட, மனித அனுபவங்களை விட வந்து ஒரு மிக முக்கியமான எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எழுத வேண்டியதே கிடையாது. உங்ககிட்ட தான் லிட்ரேச்சர் இருக்குது, உங்ககிட்ட தான் இலக்கியம் இருக்குது. எல்லா மனிதனுடைய வாழ்வும் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரே போல தான் இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நேர்ந்தது உங்கள் பக்கத்தில் இருக்கவனுக்கு நேர்ந்திருக்காது நிச்சயமாக. இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஹாட்ஸ்டார்னு ஒரு நிறுவனம், விஜய் டிவியில் ஒரு 6-7 வருஷமாக ஒர்க் பண்ணேன். சரவணன் மீனாட்சின்னு ஒரு தொடருக்கு வந்து டைலாக் ரைட்டராக இருந்தேன். அப்புறம் விஜய் டிவியில் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போது ஒரு 4 வருஷமாக வந்து ஹாட்ஸ்டார் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதில் சவுத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே வந்து நாங்கள் ஒரு 3 பேருக்கு எங்ககிட்ட தான் கதை சொல்லி ஓகே வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் வரைக்கும் இவ்வளோ பெரிய போஸ்டிங், இது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த கல்லூரியிலிருந்து, இந்த பேராசிரியர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த வாழ்வு தான் அது. ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து எனக்கு எழுத்தின் மூலியமாக, நான் தொடர்ந்து வாசித்ததன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அதை வந்து அது எனக்கு கொடுத்துச்சு.
வேட்டை நாய்கள் சொன்னாங்க. அப்புறம் வேட்டை நாய்கள் வந்து இப்போது நீங்கள் சும்மா கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், நரன் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும், ஒரு 100 பக்கம் வரும். சுதா கோங்கரா முக்கியமான டைரக்டர், சூரரை போற்று, இறுதி சுற்று இந்த படங்களாக பண்ணாங்க. இப்போ பராசக்தி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய அடுத்த படம் வந்து வேட்டை நாய்கள் தான் படமாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த வாழ்க்கை என்னுடைய இலக்கியத்தின் மூலியமாக எனக்கு கிடைத்தது. இந்த இலக்கிய அறிவுங்கிறது வந்து இந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை மூலியமாக எனக்கு கிடைத்தது. தொடர்ந்து வாசிங்க, உங்களுக்கு வாழ்க்கை பயனுள்ளதாக நிச்சயமாக மாறும், ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக நிச்சயமாக மாறும். நான் வந்து இந்த இலக்கியத்தை பற்றியெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னமும் சொல்ல போகிறாங்க. ஸோ என்னென்னா என்னுடைய லைஃப் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால தான் இதை சொல்கிறேன் நான். ஸோ என்னுடைய என்னுடைய இதை வந்து பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லலை. இது ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். மிக்க நன்றி. இலக்கியம் நிச்சயமாக நீங்கள் வாசிங்க, உங்களுடைய லைஃப்பை வந்து அது ஒரு ஒளி நிறைந்த ஒன்றாக வந்து மாற்றும். நன்றி. ஏற்புரை வழங்கிய நரன் அவர்களுக்கு நன்றி.